Hello everyone, இந்த வீடியோவில் air lesson பார்க்க போகிறோம். Okay, first learning objectives பார்க்கலாம். After the completion of this lesson, students will be able to know about different layers of atmosphere, understand the causes of air pollution, list out the ways of reducing air pollution, know about the airborne diseases, understand the importance of air in daily life. So, இந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற டிஃப்ரெண்ட் லேயர்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஏர் பொல்யூஷன் வந்து எதனாலலாம் நடக்குதுன்றதை பற்றி உங்களால் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்ட் நிறையா ஏர் பொல்யூஷன் ஆகிற ஏர் பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணுற டிஃப்ரெண்ட் வேஸ். ஏர்பார்ன் டிசீசஸ் அப்படின்னா ஏரால் வரக்கூடிய டிசீசஸை பற்றிலாம் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி நம்மளோட டெய்லி லைஃப் டே டு டே லைஃப்பில் ஏர் எவ்வளோ இம்பார்ட்டன்றதை பற்றியும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஏர் இஸ் ப்ரெசன்ட் எவ்ரிவேர் அரவுண்ட் அஸ். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையுமே வந்து ஏர் இருக்குது. தோ வி கேனாட் see it, we can feel it. ஸோ நம்மளால் அதை பார்க்க முடியலனா கூட அதை ஃபீல் பண்ண முடியும். சம்டைம்ஸ் வந்து ஃபோர்ஸாக காற்றடிக்கும், சம்டைம்ஸ் காற்றே வராது, ரொம்ப ஸ்லோவாக கொஞ்சமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஏரை ஃபீல் பண்ண முடியும், ஆனால் நம்மளால் பார்க்க முடியாது. நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையுமே ஏர் இருக்குது. ஏர் இஸ் அ மிக்சர் ஆஃப் கேஸஸ் லைக் ஆக்சிஜன், நைட்ரோஜன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரோஜன். ஸோ ஏர்ன்றது என்னது, அது ஒரு மிக்சர் ஆஃப் கேஸஸ், நிறைய டிஃப்ரெண்ட் கேஸோட மிக்சர் தான் வந்து ஏர். ஸோ என்னென்ன கேஸ்லாம் இருக்கும், ஆக்சிஜன், நைட்ரோஜன், கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் ஹைட்ரோஜன். இதோட நிறையாவும் இருக்கும், ஆனால் மெயினாக வந்து இந்த 4 தான் இருக்கும். தீஸ் கேஸஸ் ஆக்ட் ஆஸ் அன் என்வலப் அரவுண்ட் த எர்த் அண்ட் ஃபார்ம் த அட்மாஸ்பியர். ஸோ இந்த கேஸ்லாம் தான் வந்து நம்ம அட்மாஸ்பியரோட ஒரு என்வலப்பாக க்ரியேட் ஆகி நம்ம அட்மாஸ்பியரே க்ரியேட் பண்ணுறது இந்த கேஸஸ் தான். இட் இஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர் that makes the earth a suitable place for living. ஸோ ஏர் வந்து நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கிறனால மட்டும்தான் நம்மளால் ஒரு இந்த எர்த் வந்து ஒரு லிவிங் பிளானட்டாக இருக்குது. இல்லைனா வந்து இந்த இடத்துல உயிரினம் வந்து வாழவே முடியாது. நம்ம இங்கே வாழ்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து இந்த அட்மாஸ்பியர் அண்ட் அதில் இருக்கிற கேஸஸ் தான். இந்த ரீசெண்ட் இயர்ஸ் more number of industries has been established and they release excess of harmful gases like carbon dioxide into the atmosphere. ஸோ இப்போது கொஞ்சம் வருஷமாக வந்து என்ன ஆகுது, இண்டஸ்ட்ரீஸ் நிறையா வந்து உருவாயிருக்கு. ஸோ அது மூலமாக என்ன ஆகுது, நிறையா பொல்யூட்டட் ஏர், ஹார்ம்ஃபுல் கேஸ்லாம் வந்து இந்த அட்மாஸ்பியரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து எல்லா ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு வேஸ்ட்டான கேஸு, கார்பன் டை ஆக்சைடு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அப்படியே வந்து அட்மாஸ்பியரில் கலந்து விட்டுறாங்க. ஸோ அதனால் நம்ம அட்மாஸ்பியரே பொல்யூட் ஆகுது. Because of this, air is polluted more than ever before. ஸோ முன்னாடி காலத்தில் இருந்ததை விட இப்போலாம் வந்து ஏர் ரொம்பவே பொல்யூட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. In this lesson, we are going to study about different layers of atmosphere, air pollution, airborne diseases and the measures to control air pollution. ஸோ இந்த லெசன் நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோம், different layers of atmosphere, அட்மாஸ்பியரோட different layers, air pollution, airborne diseases and அப்புறம் measures to control air pollution. Okay, first atmosphere. The earth is surrounded by a layer of gases which is called the atmosphere. So earth வந்து ஒரு லேயர் மாதிரி இருக்கும். ஒரு லேயரில் வந்து ஒரு கேஸ் வந்து மேஜராக இருக்கும். ஸோ அந்த லேயரை வந்து நம்ம எர்த் வந்து சரௌண்ட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் வந்து அந்த லேயர் ஆஃப் கேஸஸ் தான் வந்து அட்மாஸ்பியர். இட் இஸ் கம்போஸ்ட் மெயின்லி ஆஃப் நைட்ரோஜன் 78% and ஆக்சிஜன் 21%. ஸோ இந்த அட்மாஸ்பியரில் மேஜராக என்னென்ன கேஸஸ் இருக்கும், நைட்ரோஜன் வந்து 78% இருக்கும் அண்ட் ஆக்சிஜன் வந்து 21% இருக்கும். அதர் கேஸஸ் லைக் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆர்கான் கம்ப்ரைசஸ் 1% ஆஃப் த அட்மாஸ்பியர் பை வால்யூம். ஸோ மற்ற கேஸஸ் கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான்லாம் வந்து 1% இருக்கும் அட்மாஸ்பியரில். The atmosphere is like a blanket that surrounds the earth. ஸோ அட்மாஸ்பியர் வந்து ஒரு பிளாங்கெட் மாதிரி நம்ம எர்த்தை வந்து சரௌண்ட் பண்ணியிருக்குமா. ஸோ பிளாங்கெட்டுன்னு நம்ம வந்து பெட்ஷீட்லாம் சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ நம்ம ஒரு இது போட்டு கவர் பண்ண மாதிரி அட்மாஸ்பியர் எர்த்தை சரௌண்ட் ஆகிருக்கும். இட் ப்ரொடெக்ட்ஸ் த எர்த் ஃப்ரம் கெட்டிங் டூ கோல்ட் ஆர் டூ ஹாட். ஸோ நம்ம வந்து பெட்ஷீட்லாம் எதுக்கு போத்திப்போம், ரொம்ப குளிர்ச்சுனா வந்து நம்மளை வார்மாக வச்சுக்கிறதுக்காக போத்திப்போம். ஸோ அதே மாதிரி ரொம்ப ஹாட்டாக இருந்தாலும் வந்து இந்த இது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப கோல்டு வந்து நம்ம எர்த்தை தாக்காமையும் ரொம்ப ஹாட் அதுவும் வந்து ரொம்ப வராமல் இந்த அட்மாஸ்பியர் நம்மளை காப்பாற்றும். Atmosphere is divided into 5 different layers. The layers from the bottom upward are called troposphere, stratosphere, mesosphere, thermosphere and exosphere.
ஸோ அட்மாஸ்பியரை மொத்தம் 5 லேயர்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ கீழேருந்து மேலே பாட்டம் அப்வர்ட்ஸ்னால் வந்து கீழேருந்து மேலே லேயர் சொல்லும் போது கீழே ஃபஸ்ட் என்ன வருதோ ட்ராப்போஸ்பியர், அண்ட் அதுக்கு மேலே ஸ்ட்ராட்டோஸ்பியர், அப்புறம் மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர் அண்ட் டாப்பில் எக்ஸோஸ்பியர். ஃபஸ்ட்டு ட்ராப்போஸ்பியர் பற்றி பார்க்கலாம். The troposphere is the lowest layer of the atmosphere. ஸோ ட்ராப்போஸ்பியர் தான் வந்து இருக்கிறதுலே அட்மாஸ்பியரில் இருக்கிறதுலே lowest layer. From the sea level it extends up to 10 km. ஸோ sea levelலேருந்து ஒரு 10 km மேலே வரைக்கும் ட்ராப்போஸ்பியர்னு சொல்லுவாங்க. It is the densest layer and almost 75% of the air in the atmosphere is found in this layer. ஸோ இந்த லேயர் தான் வந்து இருக்கிற எல்லா லேயர்லையுமே ஒரு டென்சஸ்ட்னால் வந்து கொஞ்சம் அப்படியே திக்காக இருக்கும், நிறையா ஏர் வந்து சேர்ந்துருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா திக்காக இருக்கிற லேயர். அண்ட் ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் ஏர் இந்த அட்மாஸ்பியர் இஸ் ஃபவுண்ட் இன் திஸ் லேயர். ஸோ இந்த மொத்த அட்மாஸ்பியரில் இருக்கிற 75% ஆஃப் ஏர் வந்து இந்த லேயரில் தான் இருக்குமா. திஸ் லேயர் ஆல்சோ ஹேஸ் வாட்டர் வேப்பர். ஸோ இந்த லேயரில் வந்து வாட்டர் வேப்பர் கூட நிறையா இருக்கும். ஏன்னா இது வந்து சி லெவல்லேருந்து கொஞ்சம் மேலே வரைக்கும் 10 km வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ சி லெவல்லேருந்து அப்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வரும்ல, ஸோ அதெல்லாம் வந்து இந்த ட்ராப்போஸ்பியர் லேயரில் தான் வந்து நிறையா இருக்கும். We live in the troposphere and most of the weather, cloud, rain, snow is found in this layer. ஸோ நம்ம வந்து இந்த ட்ராப்போஸ்பியர் லேயரில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அண்ட் நிறையா வெதர்லாம் இருக்குல்ல, க்ளவுடு, ரெயின், ஸ்னோ, இதெல்லாம் கூட இந்த லேயரில் தான் இருக்கும். ஆல் வெதர் சேஞ்சஸ் ஆல்சோ occur in this layer. ஸோ வெதர் சேஞ்ச் ஆகுதுல, ஹாட்லேருந்து கோல்டாக மாறுது, அப்புறம் ஸ்னோ, ஸ்ப்ரிங், இதெல்லாம் கூட வந்து இந்த லேயரில் தான் நடக்குமா. அடுத்து ஸ்ட்ராட்டோஸ்பியர். இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் த டாப் டு த ட்ராப்போஸ்பியர் டு அபவுட் 50 km above the ground. ஸோ இது வந்து ட்ராப்போஸ்பியர்லேருந்து அதுக்கு மேலே 50 km ஹைட்டில் இருக்கும். ஓசோன் லேயர் இஸ் ஃபவுண்ட் இன் திஸ் லேயர் அப்சர்வ்ஸ் ஹார்ம்ஃபுல் அல்ட்ராவயலட் ரேஸ் விச் கேன் காஸ் டேமேஜ் டு அவர் ஸ்கின் அண்ட் ஐஸ். ஸோ இந்த லேயரில் தான் வந்து இதில் தான் ஓசோன் லேயர் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுன்னா, ஓசோன் லேயர் வந்து அல்ட்ராவயலட் ரேஸ் எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த அல்ட்ராவயலட் ரேஸ் வந்து நம்ம மேலே பட்டுச்சுன்னா வந்து நம்ம ஸ்கின், ஐஸ்க்கெலாம் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அந்த ஓசோன் லேயர் வந்து அந்த அல்ட்ராவயலட் ரேஸ்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். தேர் இஸ் நோ வாட்டர் வேப்பர் இன் திஸ் லேயர். ஸோ நம்ம ட்ராப்போஸ்பியர் லேயரில் வந்து வாட்டர் வேப்பர்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த லேயரில் வந்து அதெல்லாம் இருக்காது. The temperature in this layer is around -550 degrees Celsius. ஸோ இந்த லேயரோட டெம்பரேச்சர் என்ன இருக்கும், -550 Celsius இருக்கும். ஸோ இதுதான் வந்து எர்த். அண்ட் எர்த்துக்கு மேலே ஒரு 12 km வரைக்கும் வந்து ட்ராப்போஸ்பியர். ஸோ இந்த லேயரில் தான் வந்து க்ளவுட்லாம் இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து வெதர் சேஞ்ச் எல்லாமே நடக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 12 to 50 km வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியர், அதில் தான் வந்து ஓசோன் லேயர் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 50 to 80 km வந்து மீசோஸ்பியர். அண்ட் அதுக்கப்புறம் 80 to 700 km வரைக்கும் தெர்மோஸ்பியர். ஸோ இங்கே தான் வந்து சேட்டிலைட்லாம் வந்து இருக்கும். அப்புறம் greater than 700 to 1,90,000 km வரைக்கும் எக்ஸோஸ்பியர். ஓகே, இப்போ நம்ம மீசோஸ்பியர் பார்க்கலாம். The region above the stratosphere is called the mesosphere. ஸோ ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு மேலே இருக்கிற லேயர் தான் வந்து மீசோஸ்பியர். It extends upward to a height of about 85 km from the ground. ஸோ இது எவ்வளோ ஹைட் இருக்கும், 85 km ஹைட் இருக்கும். கிரவுண்ட்லேருந்து 85 km மேலே இருக்குது. The temperature in this layer decreases with height and it is -1100 degrees Celsius. ஸோ இந்த லேயரோட டெம்பரேச்சர் வந்து ஹைட்டை வச்சு டிக்ரீஸ் ஆகும். அண்ட் இது என்ன இருக்கும், -1100 degrees Celsius இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த மீட்டியர்ஸ் ஃபவுண்ட் இன் த ஸ்கை பர்ன் இன் திஸ் லேயர். ஸோ இந்த லேயரில் தான் வந்து மீட்டியர்ஸ்னால் என்னது, பெரிய பெரிய கல்லெல்லாம் இருக்கும் நம்ம அட்மாஸ்பியரில். ஸோ அந்த கல்லெல்லாம் வந்து ஃபயர், நெருப்பு, இந்த லேயரில் தான் வந்து அதில் நெருப்பு இதுவாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ ரொம்ப ஃபோர்ஸாக வரும்போது அதுலேருந்து ஃபயர் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இது வந்து இந்த லேயரில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அடுத்து தெர்மோஸ்பியர். The layer of very rare air above the mesosphere is called a thermosphere. ஸோ இந்த லேயரில் வந்து ரொம்ப ரேராக தான் ஏர் இருக்கும், ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கும், அங்கங்கே தான் இருக்கும், ரொம்ப ஃபுல்லாக இருக்காது ஏர். ஸோ மீசோஸ்பியருக்கு மேலே இந்த மாதிரி இருக்கிற லேயர் தான் வந்து தெர்மோஸ்பியர். இட் இஸ் ஃபவுண்ட் above the mesosphere. இது வந்து மீசோஸ்பியருக்கு மேலே இருக்குது.
இங்கே ஒரு டூயினோ இருக்குது பாருங்கள். as the height increases the amount of air in the atmosphere decreases and so the oxygen level will decrease. ஸோ நம்ம வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆக ஏர் அட்மாஸ்பியரில் இருக்க ஏர் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஏதாவது ஒரு மவுண்டெயின் மேலே ஏறுறோம்னு வச்சுக்கோங்க, நல்லா ஹைட்டாக இருக்கும் மவுண்டெயினாலே. ஸோ அது மேலே ஏறும்போது நம்ம வந்து அட்மாஸ்பியரில் ஹைட் மேலே போய்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி மேலே போகும்போது நமக்கு வந்து ஏர் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அண்ட் அதனால ஆக்சிஜனுமே வந்து குறையும். மவுண்டெயின் மேலே போகும்போதெல்லாம் வந்து நமக்கு ஆக்சிஜன் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். தட் இஸ் வை மவுண்டெயின் கிளைம்பர்ஸ் கேரி ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் while climbing mountains. ஸோ அதனால தான் வந்து மவுண்டெயின் கிளைம்பர்ஸ், மவுண்டெயின் மேலே ஏறுறவங்களாம் வந்து ஆக்சிஜன் சிலிண்டரையும் சேர்த்து எடுத்துகிட்டே போகிறாங்க. ஏன்னா ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஆக்சிஜன் தேவையில்லை. ஸோ ஆக்சிஜன் சிலிண்டரும் சேர்த்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து எக்ஸோஸ்பியர். த அவுட்டர்மோஸ்ட் லேயர் ஆஃப் த அட்மாஸ்பியர் இஸ் கால்ட் எக்ஸோஸ்பியர். ஸோ அட்மாஸ்பியரில் இருக்கிறதுலே லாஸ்ட் அவுட்டர்மோஸ்ட் லேயர் வந்து எக்ஸோஸ்பியர். இட் லைஸ் பிட்வீன் 400 to 1500 கிலோமீட்டர் above the earth. ஸோ இந்த லேயர் எங்கே இருக்கும்? 400லேருந்து 1500, இந்த எர்த்லேருந்து 400லேருந்து 1500 கிலோமீட்டர்ஸ்குள்ளே அந்த பிட்வீனில் இருக்கிறது தான் எக்ஸோஸ்பியர். த ஏர் ஹியர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி தின். ஸோ இங்கே இருக்கிற ஏர் வந்து ரொம்ப தின், ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கும். ஓகே, அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏர். ஏர் இஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் ஆல் த லிவிங் ஆர்கானிசம். ஸோ ஏர் வந்து எல்லா லிவிங் ஆர்கானிஸ்க்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. வித்தவுட் ஏர் நோ லைஃப் கேன் எக்ஸிஸ்ட் ஆன் த எர்த். ஸோ ஏர் இல்லாமல் ஒரு உயிரினம் கூட இந்த எர்த்தில் உயிர் வாழ முடியாது. we take in oxygen from the air and release carbon dioxide. ஸோ நம்ம வந்து ஆக்சிஜன் உள்ளே எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடெல்லாம் வந்து வெளியில் விடுவோம். Plants in turn use carbon dioxide present in the air to produce their food. ஸோ நம்ம வந்து ஆக்சிஜன் இன்டேக் பண்ணிவிட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணிடுறோம். ஆனால் பிளான்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடை அதோட ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கும். The gases such as oxygen, nitrogen, carbon dioxide and hydrogen present in the air are important to us for many reasons. ஸோ இந்த ஏரில் இருக்கிற ஆக்சிஜன், நைட்ரோஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரோஜன்லாம் வந்து நமக்கு நிறையா வேஸில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. Let us understand about the importance of air in this section. ஸோ இந்த செக்ஷனில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஏரை பற்றி படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டர் சைக்கிள். Water vapor present in the air is important for the formation of water cycle. ஸோ இந்த ஏரில் இருக்கிற வாட்டர் வேப்பர் தான் வந்து நம்ம வாட்டர் சைக்கிள் ஒரு ஃபார்மேஷன் ஆகிறதுக்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. வாட்டர் ஃப்ரம் வாட்டர் பாடிஸ் சச் அஸ் ரிவர்ஸ் அண்ட் ஓஷன்ஸ் எவாப்ரேட்ஸ் அண்ட் பிகம்ஸ் வாட்டர் வேப்பர். ஸோ வாட்டர் பாடிஸ், ரிவர், ஓஷனில் இருக்கிற வாட்டர்லாம் வந்து எவாப்ரேட் ஆகி வாட்டர் வேப்பராக மாறுது. This water vapor then forms the cloud. ஸோ இந்த வாட்டர் வேப்பர் அப்புறம் என்னவாக மாறும்? க்ளவுடாக மாறும். These clouds move to the land and get cooled to give us rain. ஸோ அதுக்கப்புறம் இந்த க்ளவுட்ஸ்லாம் வந்து லேண்ட் சைட் போகும்போது நல்லா ஏர்லாம் வரும்போது அது கூலாக்கி மழையாக வருது. This movement of clouds is possible due to air. ஸோ இந்த மாதிரி க்ளவுட் மூவ் ஆனால் தான் வந்து அது கூல் ஆக முடியும். அப்போ தான் வந்து ரெயின் வரும். ஸோ அந்த மூமெண்ட்டுக்கு கம்பல்சரியாக தேவையானது என்னது? ஏர். ஓகே, அடுத்து சப்ளைஸ் எனர்ஜி. We breathe oxygen present in the air and it is supplied to the cells in our body. ஸோ நமக்கு வந்து ப்ரீத் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் வேணும். அண்ட் அதுதான் வந்து நம்ம செல்ஸுக்கெலாம் வந்து சப்ளை ஆகுது. Body cells burn the food molecules with the help of oxygen and produce energy. ஸோ நம்ம பாடிக்குள்ளே இருக்க செல்ஸ்லாம் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட் மாலிக்யூல்ஸை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு எதோட ஹெல்ப் தேவை? ஆக்சிஜனோட ஹெல்ப் தேவை. ஸோ அந்த மாதிரி பிரேக் டவுன் பண்ணி பேர்ன் பண்ணால் தான் வந்து நமக்கு எனர்ஜி கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் என்னது? ஆக்சிஜன். வித் திஸ் எனர்ஜி we do all kind of oxygen. ஸோ இந்த எனர்ஜி மூலமாக தான் வந்து நம்ம எல்லா கைண்ட் ஆஃப் ஒர்க்கெல்லாம் பண்ண முடியும். ஸோ இதுக்கும் வந்து இம்பார்ட்டன்ட் என்னது? ஆக்சிஜன், அதாவது ஏர். ஸோ இது வந்து வாட்டர் சைக்கிள். இங்கேருந்து வந்து வாட்டர்லேருந்து வேப்பர் ஆகி இந்த சன் மூலமாக வேப்பர் ஆகுது. இந்த க்ளவுட்ஸ் இந்த பக்கம் மூவ் ஆகும்போது கூல் டவுன் ஆகி ரெயின், மழை பெய்யுது. அண்ட் இதை தான் இந்த க்ளவுட்லேருந்து ரெயினாக மாறுறதை வந்து ப்ரெசிபிடேஷன் சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த வாட்டர் ரன் ஆகி இந்த அகெயின் இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாடியிலேயே கலந்துரும். ஸோ இந்த பிளான்ட்லேருந்து வந்து நமக்கு ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும். கார்பன் டை ஆக்சைடு அதை இன்டேக் பண்ணிவிட்டு ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணும். ஸோ அது பேர் டிரான்ஸ்பிரேஷன். Sound travels through air. We hear many things from the surroundings and people hear what we speak.
ஸோ நம்ம வந்து நம்ம சரௌண்டிங்லேருந்து நிறையா டிஃப்ரெண்ட் திங்ஸ் பேசுகிறதெல்லாம் கேட்குது, சிலது பாட்டு போடுறாங்க. ஸோ அது எல்லாமே நமக்கு கேட்குது. அண்ட் பீப்புள் வந்து நம்ம பேசுகிறதும் மற்றவங்களுக்கு கேட்குது. This is possible due to the air because sound needs a medium to travel. ஸோ இந்த மாதிரி நம்ம கேட்குறதுக்கு காரணமே வந்து ஏர், நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கிற காற்று. ஏன்னா சவுண்ட் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் தேவை, ஏதாவது ஒரு இது மூலமாக தான் ட்ராவல் பண்ணும். ஸோ அது வந்து நம்ம அட்மாஸ்பியரில் ஏர் இருக்கனால ஏர் மூலமாக ட்ராவல் ஆகுது. Sound travels from the point of generation to the listener through air. ஸோ அதோட பாயிண்ட் ஆஃப் ஜென்ரேஷன் என்னது, அது ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட்லேருந்து லிசனர் யார் கேட்குறாங்களோ அவங்களோட ரீச்சிங் பாயிண்ட் வரைக்கும் ஏர் மூலமாக தான் ட்ராவல் ஆகுது. ஸோ இந்த இடத்துலையும் வந்து ஏர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். யூஸ்ஃபுல் ஃபார் பிளான்ஸ். நைட்ரோஜன் ப்ரெசன்ட் இன் ஏர் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் பிளான்ஸ். ஸோ அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரோஜன் பிளான்ஸுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நைட்ரோஜன் in the atmosphere is converted into easily absorbable nitrates by plants with the help of some microbes. ஸோ அட்மாஸ்பியரில் இருக்கிற நைட்ரோஜன்ஸை வந்து பிளான்ஸ் வந்து நைட்ரேட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கும். வித் த ஹெல்ப் ஆஃப் சம் மைக்ரோப்ஸோட ஹெல்ப்பால் நைட்ரேட்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கும். இட் இஸ் நோன் அஸ் நைட்ரோஜன் ஃபிக்சேஷன். ஸோ இந்த ப்ராசஸ், இந்த மாதிரி நைட்ரோஜனை வந்து நைட்ரேட்டாக கன்வெர்ட் பண்ணுறது பேர் தான் வந்து நைட்ரோஜன் ஃபிக்சேஷன். These nitrates are useful for the growth of plants. ஸோ இந்த நைட்ரேட்ஸ் வந்து அப்புறம் பிளான்ஸோட க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ ஏர் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த பாலினேஷன் ஆஃப் பிளான்ஸ். ஸோ பிளான்ஸோட பாலினேஷனுக்கு கூட ஏர் வந்து சம்டைம்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சில பிளான்ஸோட பாலினேஷனுக்கு. pollen grains travel from one plant to another plant through air. ஸோ pollen grainsலாம் வந்து ஒரு பிளான்ட்லேருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு ஏர் மூலமாக ட்ராவல் ஆகுது. Thus cross pollination is achieved with the help of air. ஸோ அதனால cross pollination வேறு ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளவரோட போலன் கிரைன்ஸ் இதுவாகி ஒரு புதுசாக க்ரியேட் ஆகும், அதுதான் வந்து cross pollination. ஸோ அதுக்கு வந்து ஏர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, அடுத்து டிரான்ஸ்போர்ட். மூமெண்ட் ஆஃப் ஏர் இஸ் கால்டு விண்ட். ஸோ ஏரோட மூமெண்ட், ஏர் வந்து மூவ் ஆகும்போது அது என்ன சொல்லுவோம், விண்டுன்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் த ஷிப்ஸ் அண்ட் போட்ஸ் டு செயில் ஆன் த வாட்டர். ஸோ இந்த மாதிரி விண்டு மூலமாக தான் வந்து போட்டு ஷிப்புலாம் வந்து கடலில் தண்ணியில் செயில் ஆகுது. ஸோ காற்றடிக்கிறது மூலமாக தானே ஷிப்பு போட்டெல்லாம் மூவ் ஆகுது. ஏர்பிளைன்ஸ் அண்ட் ஹெலிகாப்டர்ஸ் ட்ராவல் த்ரூ ஏர். ஸோ ஏர்பிளைன்ஸ் ஹெலிகாப்டர்லாம் கூட வந்து ஏரில் தான் ட்ராவல் ஆகுது. ஓகே, அடுத்து ஸ்போர்ட்ஸ். Paragliding is the recreational and competitive adventure sport of flying. ஸோ பேராகிளைடிங்கிறது என்னது, ஒரு ரீக்ரியேட்டான ஒரு காம்படிட்டிவான அட்வென்ச்சர் ஸ்போர்ட்டாக ஆஃப் ஃப்ளையிங். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பேராகிளைடிங். இது வந்து ரொம்பவே அட்வென்ச்சரான ஸ்போர்ட் ஆஃப் ஃப்ளையிங்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்போர்ட் பைலட் சிட்ஸ் இன் அ ஹார்னஸ் சஸ்பெண்டட் பிலோ அ ஃபேப்ரிக் விங். Hang gliding is also a air sport or recreational activity in which a pilot flies a light non-motorized foot launched aircraft called the hang glider. ஸோ இது வந்து ஹேங் கிளைடிங். இதில் என்ன பண்ணுவாங்க, பைலட் வந்து ஒரு ஹார்னஸான ஒரு இதில் ஒரு ஃபேப்ரிக் விங்குக்கு கீழே உட்காந்துருப்பாங்க. இதுதான் வந்து பேராகிளைடிங். அண்ட் இது வந்து ஹேங் கிளைடிங். இந்த மாதிரி ஒரு லைட் ஆனால் மாய்ஸ்சரைஸ்டு ஃபுட் லான்ச் இதில் வந்து பைலட் வந்து உட்காந்துருப்பாங்க. இது வந்து ஹேங் கிளைடர். இதுதான் வந்து ஹேங் கிளைடிங். இதுவும் வந்து ஒரு அட்வென்ச்சர், ரீக்ரியேஷனான ஒரு அட்வென்ச்சர்னு சொல்கிறாங்க. பேராகிளைடிங் அண்ட் ஹேங் கிளைடிங் ஆர் பாசிபிள் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏர். ஸோ இது ரெண்டுமே வந்து ஏர் இருந்தால் மட்டும்தான் பாசிபிள். ஸோ இதுதான் வந்து ஷிப். இதுவும் வந்து ஏரால் தான். இந்த மாதிரி ஒரு பெரிய இது கட்டியிருப்பாங்க. அண்ட் இது வந்து விண்ட், அது மூலமாக அதில் நம்ம ஃபோர்ஸாக விண்ட் அடிக்கும் போது அது வந்து வேகமாக மூவ் ஆகும். ஸோ இதுவும் வந்து ஏர் மூலமாக தான் மூவ் ஆகுது. அதர் ஸ்போர்ட்ஸ் லைக் wind surfing, kite surfing and sailing are also possible with the help of heap of air. ஸோ wind surfing, kite surfing, sailing இதெல்லாம் கூட ஏர் இருந்தால் மட்டும்தான் பாசிபிள். இது வந்து பேராஷூட்னு சொல்லுவாங்க. இந்த இதில் வந்து நம்ம உட்காந்துக்கிட்டு மேலே பறக்கலாம். ஓகே, இங்கே ஒரு டூயின் ஒர்க்கு பாருங்கள். Birbelling in Joginder Nagar Valley of Himachal Pradesh is known as paragliding capital of India. ஸோ ஜோகிந்தர் நகர் வேலி, ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கிற ஜோகிந்தர் நகர் வேலியில் பிர்பில்லிங்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்தியாவோட பேராகிளைடிங் கேபிட்டல்னு சொல்கிறாங்க. இன் இந்தியா ஏலகிரி இஸ் அ குட் பேராகிளைடிங் ஸ்பாட். இந்தியாவில் வந்து ஏலகிரியில் வந்து பேராகிளைடிங் ஸ்பாட் இருக்குது.
ஓகே, இங்கே ஒரு ஆக்டிவிட்டி பாருங்கள். ஃபைண்ட் அவுட் த பிளேசஸ் வேர் விண்ட் எனர்ஜி இஸ் ப்ரொடியூஸ்டு. ஸோ விண்ட் எனர்ஜி வந்து எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஆல்சோ டிஸ்கஸ் அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் விண்ட் எனர்ஜி இன் த கிளாஸ் ரூம் அண்ட் மேக் அ ரிப்போர்ட் ஆன் யுவர் டிஸ்கஷன். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு விண்ட் எனர்ஜியோட இம்பார்ட்டன்ஸை பற்றி உங்கள் கிளாஸ் ரூமில் டிஸ்கஸ் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி உங்கள் டிஸ்கஷனை வந்து ஒரு ரிப்போர்ட்டாக மேக் பண்ண சொல்கிறாங்க. Parachutes and hot air balloons are used to land from above. ஸோ parachute அதே மாதிரி hot air balloon இது ரெண்டு வந்து லேண்ட்லேருந்து மேலே போகிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி பீப்புள் யூஸ் parachutes and come down slowly and safely with the help of air. ஸோ இப்போ வந்து ஏதாவது ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கும் போது ஏதாவது ஒரு டேஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து பேராஷூட் யூஸ் பண்ணி அவங்க வந்து சேஃபாக தரையிறங்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இதுக்குமே வந்து ஏர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து விண்ட் எனர்ஜி. ஏர் ஃப்ளோஸ் ஃப்ரம் அ ரீஜியன் ஆஃப் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். ஸோ ஒரு இடத்துல வந்து ஹை ப்ரெஷர் இருக்கும் அண்ட் இன்னொரு இடத்துல லோ ப்ரெஷர் இருக்கும். ஸோ அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஏர் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். This flow of air at high speed is called wind. ஸோ இந்த மாதிரி ஏர் வந்து ஒரு ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு மூவ் ஆகும்போது ரொம்ப ஸ்பீடாக மூவ் ஆச்சுன்னா அதை தான் வந்து விண்டுன்னு சொல்கிறாங்க. This wind is used to generate electric power with the help of windmills. ஸோ இந்த விண்டை வந்து நம்ம ஒரு எலக்ட்ரிக் பவராக கன்வெர்ட் பண்ணுறோம். அதுக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, விண்மில்லை வச்சு நம்ம எலக்ட்ரிக் பவராக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துலையும் வந்து ஏர் தான் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஏரோட யூசஸ், இம்பார்ட்டன்ஸ். ஓகே, இப்போ வந்து ஏர் பொல்யூஷன் பற்றி பார்க்கலாம். The presence of harmful substances in the air which can have an adverse effect on living beings and the environment is called air pollution. ஸோ இந்த ஏரில் இருக்கிற சில ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸால் லிவிங் பீயிங்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட்டுக்கு அட்வர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னா வந்து ரொம்ப ஆபத்து நிறைஞ்ச அந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ்லாம் வந்து கொண்டு வரும்ல. ஸோ அதுதான் வந்து ஏர் பொல்யூஷன்னு சொல்லுவாங்க. when harmful substances including gases like carbon dioxide, carbon monoxide, sulfur dioxide, etc. and particles like dust and aerosol are released into the Earth's atmosphere, air pollution occurs. So harmful substances என்னென்ன gases like carbon dioxide, carbon monoxide, sulfur dioxide. ஸோ இந்த மாதிரி gases and அதே மாதிரி dust particles aerosols அப்படின்னா வந்து என்னென்னா இப்போ வந்து ஒரு கேஸை வந்து நம்ம நல்லா ஒரு ஹை ப்ரெஷரில் அடைச்சி வச்சுட்டு அண்ட் அதை வந்து ஒரு ஸ்ப்ரே மாதிரி நம்ம ரிலீஸ் பண்ணும்போது அதை தான் வந்து ஏரோசோல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்ட்டிகிள்ஸ் வந்து கேஸில் இருந்தால் கூட ஏர் பொல்யூஷன், எர்த்தோட அட்மாஸ்பியரில் ஏர் பொல்யூஷன் நடக்கும். These substances are released into the atmosphere at a rate which extends the natural capacity of the environment to absorb them. ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ்லாம் வந்து நம்ம அட்மாஸ்பியரில் இருந்தால் கூட ஏர்த்தோட அட்மாஸ்பியர் வந்து எப்படி க்ரியேட் ஆகிருக்குன்னா இதை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இப்போ கார்பன் டை ஆக்சைட்லாம் வந்து பிளான்ட்ஸ் இன்டேக் பண்ணிட்டு ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி அதை கூட வந்து நம்ம எடுத்துக்கிற இதில் தான் வந்து இருக்கும் நம்ம அட்மாஸ்பியர். ஆனால் இப்போ அந்த சப்ஸ்டன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்பீடாக இதுவாகும் போது அப்சர்வ் பண்ணவே முடியாது நம்ம அட்மாஸ்பியரால். ஸோ அவ்வளோ ஸ்பீடாக வந்து அந்த ரேட் ஆஃப் ஸ்பீடில் வந்து நேச்சரோட இந்த சப்ஸ்டன்ஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏர் பொல்யூஷன் மே காஸ் டிசீசஸ், அலர்ஜிஸ் அண்ட் ஈவன் டெத் டு ஹியூமன்ஸ். ஸோ ஏர் பொல்யூஷனால் என்னெல்லாம் நடக்குமா, டிசீசஸ் வரும், அலர்ஜிஸ் வருமா அண்ட் அதே மாதிரி ஹியூமன்ஸு இறந்து போகிறதுக்கு அளவுக்கு கூட நடக்குமா. It may also cause harm to other living organisms such as plants and animals. ஸோ இது வந்து ஹியூமன்ஸ்க்கு மட்டும் இல்லை, அனிமல்ஸ், பிளான்ட்ஸுக்கு கூட ரொம்பவே டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறாங்க. இட் மை டேமேஜ் த நேச்சுரல் என்விரான்மெண்ட் ஆல்சோ. ஸோ நமக்கு நேச்சுரலாக கிடைச்ச ஒரு என்விரான்மெண்ட் கூட, என்விரான்மெண்ட் அண்ட் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாமே சேர்த்து தான் என்விரான்மெண்ட். ஸோ அதை கூட இது வந்து டேமேஜ் பண்ணிடும். ஓகே, காசஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷன் இஸ் காஸ்ட் பை போத் நேச்சுரல் அண்ட் மேன்மேட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஏர் பொல்யூஷன் வந்து நேச்சுரலாகவுமே நடக்கும், மேன்மேடு நம்ம மனுஷங்களாலேயும் ஏர் பொல்யூஷன் நடக்கும். Air pollutants are released into the atmosphere through human activities like burning of fuels, releasing industrial waste, mining, etc. ஸோ ஏர் பொல்யூட் பண்ணுற கேஸஸ்லாம் வந்து ஹியூமனோட எந்த ஆக்டிவிட்டீஸ் மூலமாக அட்மாஸ்பியருக்குள்ளே ரிலீஸ் ஆகுது,
ஃபியூவல் பர்ன் பண்ணுறது மூலமாக அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்லலாம் நிறையா வேஸ்ட்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து ஏரில் கலக்கிறது அண்ட் அப்புறம் மைனிங். ஸோ மண்ணுக்குள்ளே வந்து அவங்க மைனிங் பண்ணும்போது நிறைய டஸ்ட்டெல்லாம் வரும்ல ஸோ அது மூலமாக இந்த மாதிரி நிறைய ஹியூமனோட ஆக்டிவிட்டிஸ் மூலமாக கேஸஸ் வந்து அட்மாஸ்பியரில் கலந்து பொல்யூட் பண்ணுது. Natural events like volcanic eruption also causes air pollution. ஸோ volcanic eruption இருக்கும்ல அதனால் கூட ஏர் வந்து நேச்சுரல் ஆக்டிவிட்டி தானே volcanic eruption. ஸோ அது வந்து நேச்சுரல் ஈவெண்ட் மூலமாக ஏர் பொல்யூட் ஆகுது. Let us see about some of the causes of air pollutants in detail. Okay, இங்கே ஒரு டூயின்னு இருக்கு பாருங்கள். The word pollution is derived from the Latin word pollure, which means contamination or make dirty. ஸோ பொல்யூஷன்ற வேர்டு வந்து ஒரு லாட்டின் வேர்ட்லேருந்து தான் வந்து எடுத்துகிட்டு வரப்பட்டிருக்கு. ஸோ அந்த லாட்டின் வேர்டு என்னது பொல்யூரி. ஸோ அதோட மீனிங் வந்து கண்டாமினேஷன் ஆர் மேக் டர்ட்டி. ஸோ கண்டாமினேஷன் என்னது நிறைய டர்ட்டி திங்ஸ்லாம் வந்து படிஞ்சிருக்குன்னு சொல்கிறது தான் கண்டாமினேட் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி மேக் டர்ட்டினா வந்து அதை வந்து அழுக்கு பண்ணுறது. ஸோ டர்ட்டி பொல்யூட் பண்ணுறது. ஸோ அதனால தான் வந்து பொல்யூஷன்னு வந்துச்சு. ஓகே, இப்போது இண்டஸ்ட்ரீஸ். மெனி இண்டஸ்ட்ரீஸ் ஹாவ் பீன் எஸ்டாப்ளிஷ்டு டு மேனுஃபேக்சர் திங்ஸ். ஸோ நம்ம வந்து நிறையா திங்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல அந்த திங்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நிறையா இண்டஸ்ட்ரீஸ் வந்து வந்திருக்கு போகலாம். Large amount of carbon monoxide, hydrocarbons, organic compounds and chemicals are released into the air by these industries. ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியெல்லாம் வந்து நிறைய கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் வேஸ்ட்லாம் இருக்கும்ல ஸோ அதெல்லாம் வந்து அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரோகார்பன், ஆர்கானிக் காம்பவுண்ட், அப்புறம் கெமிக்கல்ஸ் இந்த மாதிரி இருக்கிற லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வேஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஏரில் வந்து ஸ்ட்ரைட்டாக கலந்து விட்டுறாங்க இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில். Because of this, pollutants quality of air is affected very much. ஸோ இந்த மாதிரி பொல்யூட்டன்ஸ்னால ஏரோட குவாலிட்டி வந்து ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கே ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது பாருங்கள். Organize a debate in your class about the advantages and disadvantages of industries. ஸோ டிபேட்னா வந்து ஒரு ஆப்போசிட் பேசுவாங்களே ஒருத்தவங்க வந்து ஒரு டாப்பிக்கு பேசுவாங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து அட்வான்டேஜஸ் பேசுகிறாங்கன்னா இன்னொருத்தவங்க டிஸ்அட்வான்டேஜ். ஸோ கரெக்டாக சொல்லணும்னா டிபேட்னால் வந்து விவாதம்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுதான் வந்து டிபேட். ஒருத்தவங்க வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்னொருத்தவங்க டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி டாபிக் வச்சு உங்களை ஒரு கிளாஸில் ஒரு டிபேட் நடத்த சொல்கிறாங்க. டிஸ்கஸ் இன் வாட் வே இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஏர் பொல்யூஷன். ஸோ இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து நம்ம ஏர் பொல்யூஷனுக்கு எந்த அளவுக்கு அவங்க ஏர் பொல்யூட் பண்ணுறாங்கன்றதை வந்து டிஸ்கஸ் பண்ண சொல்கிறாங்க. Also discuss what measures can be taken to minimize air pollution caused by industries. ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக வர ஏர் பொல்யூஷனை நம்ம எப்படிலாம் வந்து ரிடியூஸ் பண்ணலாம், அதுக்கான என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அது மாதிரி உங்களை டிஸ்கஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இப்போ பர்னிங் ஆஃப் ஃபியூவல்ஸ் பார்க்கலாம். Combustion of fossil fuel like coal and petroleum releases sulfur dioxide which is an air pollutant. ஸோ நம்ம வந்து கோல் பெட்ரோலியம்லாம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃபாசில் ஃபியூவல் தான். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து எரிக்கும் போது பர்ன் பண்ணும்போது சல்ஃபர் டை ஆக்சைடை வந்து அது ரிலீஸ் பண்ணும். ஸோ அது வந்து நம்ம ஏரில் கலக்கும் போது ரொம்பவே வந்து டேஞ்சரஸ். மேஜர் ஏர் pollutants are released by the vehicles including bus, car, train and airplanes. ஸோ நிறைய ஏர் பொல்யூட்டன்ஸ் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுது, வெஹிக்கிள்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ நம்ம வெஹிக்கிள்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து புகை வரும் பார்த்துருக்கீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து வேஸ்ட், அதாவது ஏர் பொல்யூட்டன்ஸ் தான் அதெல்லாம். ஸோ ஏரை வந்து பொல்யூட் பண்ணுற கேஸஸ்லாம் தான் நிறைய இருக்கும் அதில். ஸோ இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ், பஸ், கார், ட்ரெயின், ஏர்பிளைன்ஸ்லேருந்துலாம் கூட இந்த மாதிரி ஏர் பொல்யூட்டன்ஸ் நிறையா ரிலீஸ் ஆகுது. improper or incomplete combustion of fuel release carbon monoxide. ஸோ நம்ம வந்து ஏதாவது எரிக்கும் போது பாதி எரிச்சிட்டு விட்டுட்டோன்னா அது கூட வந்து நமக்கு ஃபியூவலெல்லாம் எரிக்கும் போது பாதியில் விடக்கூடாது. ஸோ இம்ப்ராப்பராக எரிச்சிட்டு விட்டோன்னா அதுலேருந்து வந்து நமக்கு கார்பன் மோனாக்சைடு ரிலீஸ் ஆகும். ஸோ அதுவும் வந்து நம்ம ஏரோட இதுக்கு டேஞ்சரஸ். நைட்ரோஜன் ஆக்சைட்ஸ் which are released by both natural and man-made processes also causes air pollution. ஸோ நிறையா நேச்சுரல் அண்ட் மேன்மேட் ரெண்டு இதுனாலையுமே வந்து நைட்ரோஜன் ஆக்சைட்ஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ அது கூட வந்து நம்ம ஏருக்கு டேஞ்சரஸ். ஓகே, இங்கே ஒரு டூயின்னு இருக்குது பாருங்கள். தாஜ்மஹால் இன் ஆக்ரா இஸ் பில்ட் என்டையர்லி பை ஒயிட் மார்பிள்ஸ். ஸோ ஆக்ராவில் இருக்கிற தாஜ்மஹால் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒயிட் மார்பிள்ஸால் தான் கட்டப்பட்டிருக்கு. பட் இட் ஹாஸ் பிகம் எல்லோ இன் கலர் இன் த ரீசெண்ட் இயர்ஸ். ஆனால் இப்போ கொஞ்சம் நாளாக வந்து அது வந்து
எல்லோ கலரில் மாறிடுச்சு. ஆக்சுவலி ஒயிட் கலரில் கட்டினது எல்லோ கலரில் மாறிடுச்சு. அது இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன். ஸோ அது எதனாலனா ஏர் பொல்யூஷனால தான் வந்து அந்த ஒயிட் மார்பிள்ஸ்லாம் எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு. Industries located in these areas release lot of pollutants into the air. ஸோ இந்த தாஜ்மஹாலுக்கு பக்கத்தில் இருக்கிற சில ஏரியாஸில் இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் ரிலீஸ் பண்ணுற ஏர்னால தான் வந்து ஏர் பொல்யூட் ஆகிறதுனால தான் வந்து இந்த கலர் சேஞ்ச் நடந்திருக்கு. எவ்ரிடே 2000 metric tons of waste is being dumped into the city. ஸோ டெய்லியுமே வந்து 2000 metric ton waste வந்து நம்ம சிட்டியில் டம்ப் ஆகுதுன்னா ஒரு குவியல் மாதிரி செய்வாங்கள்ல. ஸோ அதுதான் வந்து 2000 metric ton வேஸ்ட் வந்து கலெக்ட் ஆகுதான். ஸோ இதுதான் வந்து தாஜ்மஹாலோட ஒரிஜினல் பிக்சர். அதாவது ஒயிட் கலரில் இருக்குது பாருங்க ஃபுல்லாக. ஆனால் இப்போ வந்து எல்லோ கலரில் அது மாறிடுச்சு. ஸோ இது வந்து ஏர் பொல்யூட்டன்ஸ்னால தான் இந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போது அக்ரிகல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் பார்க்கலாம். யூஸ் ஆஃப் இன்செக்டிசைட்ஸ், பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் இன் அக்ரிகல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் ஹேஸ் இன்க்ரீஸ் இன் மாடர்ன் டேஸ். ஸோ இப்போலாம் வந்து நிறையா பூச்சிக்கெலாம் வந்து நம்ம இன்செக்டிசைட்ஸ், பெஸ்டிசைட்ஸு, ஃபர்டிலைசர்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிஃபிஷியலான கெமிக்கல் கலந்தது வந்து நம்ம நிறையா யூஸ் பண்ணுறோம். These emit harmful chemicals such as ammonia into the air causing air pollution. ஸோ இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் நிறையா யூஸ் பண்ணுறதுனால வந்து அதுலேருந்து வந்து நிறையா கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகும்ல. ஸோ அமோனியாலாம் வந்து இந்த மாதிரி இன்செக்டிசைட்ஸ், பெஸ்டிசைட்ஸ்லேருந்து தான் ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி அமோனியா வந்து நம்ம ஏரில் கலக்கும் போது ஏர் பொல்யூஷன் ஆகுது. அடுத்து மைனிங். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மினரல்ஸ் ஃப்ரம் த எர்த் இஸ் கால் மைனிங். ஸோ மைனிங்னா என்னது? மினரல்ஸ்லாம் வந்து நம்ம அண்டரில் எர்த்தில் இருக்கும். ஸோ அதெல்லாம் தோண்டி எடுப்பாங்க. அதுதான் வந்து மைனிங். Mining process release dust and chemicals into the air causing massive air pollution. ஸோ நம்ம வந்து மண்ணை தோண்டும் போது ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து நிறையா புகை வரும்ல, நிறைய டஸ்ட்டெல்லாம் வந்து பறக்க ஆரம்பிக்கும். கெமிக்கல்ஸ்லாம் வந்து மைனிங்ன்றப்போ நம்ம வந்து அண்டர் த எர்த் போகும்போது நிறையா மினரல்ஸ்லாம் இருக்கும், கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த மண்ணை தோண்டும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த டஸ்ட் கெமிக்கல்ஸ்லாம் வந்து பறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ஏர் பொல்யூஷன், மேசிவ் ஏர் பொல்யூஷன்னா நிறைய ஏர் பொல்யூட் பண்ணுறது இது ஒரு காஸ். This affects the health condition of workers and the people living in the surrounding area. ஸோ அங்கே ஒர்க் பண்ணுவாங்கள்ல சிலர், மைனிங்க்கெலாம் வந்து கண்டிப்பாக சிலர் ஒர்க் பண்ணணும். இப்போ அந்த ஜேசிபி வச்சு தோன்றனாலுமே வந்து அந்த ஜேசிபி ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும். ஸோ அவங்க எல்லோரும் ஒர்க்கர்ஸ், அவங்க எல்லாரோட ஹெல்த் கண்டிஷனுக்குமே வந்து இது வந்து ரொம்பவே ஆபத்தானதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி அங்கே கொஞ்சம் சுற்றி இருக்கிற ஏரியாவில் இருக்கிற சில பீப்புளோட உயிருக்குமே வந்து ரொம்ப ஆபத்துன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸ். ஏர் இஸ் பொல்யூட்டட் த்ரூ ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டீஸ் ஆல்சோ. ஸோ ஏர் வந்து நம்ம வீட்டில் பண்ணுற சில ஆக்டிவிட்டீஸ்னால கூட பொல்யூட் ஆகுது. வைல் கிளீனிங் அண்ட் பெயிண்டிங் வி யூஸ் லாட் ஆஃப் கெமிக்கல்ஸ். ஸோ நம்ம வந்து வீடை க்ளீன் பண்ணும்போது, பெயிண்ட் பண்ணும்போதுலாம் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம். தீஸ் கெமிக்கல்ஸ் பொல்யூட் த என்விரான்மெண்ட். ஸோ இந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்ம என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து ரிலீஸ் ஆகுது ஏர், அண்ட் இது வந்து வெஹிக்கிள்ஸ் மூலமாக ரிலீஸ் ஆகுது. இது வந்து அக்ரிகல்ச்சரில் இன்செக்டிசைட், பெஸ்டிசைட்லாம் யூஸ் பண்ணுறது மூலமாக. ஓகே, அடுத்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷன் அஃபெக்ட்ஸ் ஆல் லிவிங் ஆர்கானிசம் இன்க்ளூடிங் மேன். ஸோ ஏர் பொல்யூஷன் வந்து எல்லா லிவிங் ஆர்கானிசம் இன்க்ளூடிங் மேன்னா வந்து ஹியூமன் பீயிங்ஸ் தான் அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஹியூமன் பீயிங்ஸை இன்க்ளூட் பண்ணி எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ், பிளான்ஸ், அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஏர் பொல்யூஷன் ரொம்பவே ஆபத்தானது. இட் காசஸ் சீரியஸ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் டு ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் அஃபெக்ட்ஸ் போத் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ அது வந்து நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ரொம்பவே சீரியஸான ஹெல்த் இஷ்யூஸ், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து கொண்டு வரும். அண்ட் அதே மாதிரி பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸையும் வந்து அஃபெக்ட் பண்ணும். It brings about a lot of changes in the climate and environment also. ஸோ இந்த climate இருக்குல்ல, யூஸ்வலாக சம்மர் அப்புறம் வின்டர் அந்த மாதிரி மாறும். ஸோ அந்த கிளைமேட்டிக் சேஞ்சில் கூட சில சேஞ்சஸ் கொண்டு வரும் இந்த ஏர் பொல்யூஷன். அதே மாதிரி என்விரான்மெண்ட்டில் கூட நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரும். In this section, let us learn about some of the effects of air pollution. ஸோ ஏர் பொல்யூஷன் எஃபெக்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போது. ஓகே, ஃபஸ்ட்டு டிசீசஸ். ஏர் பொல்யூஷன் காசஸ் செவரல் ரெஸ்பிரேட்டரி அண்ட் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஏர் பொல்யூஷனால் என்னெல்லாம் நடக்குமா? ரெஸ்பிரேட்டரி, நம்ம வந்து மூச்சு இது பண்ணுறோம்ல அந்த ரெஸ்பிரேட்டரி இதுவும், அண்ட் அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து கொண்டு வரும். மெனி பீப்புள் ஹேவ் டைடு டியூ டு ஏர் பொல்யூஷன். ஸோ நிறையா பீப்புள் வந்து ஏர் பொல்யூஷனால் இறந்து கூட போயிருக்காங்க. ஏர் பொல்யூட்டன்ஸ் காஸ் நிமோனியா அண்ட் ஆஸ்துமா இன் சில்ட்ரன்.
ஸோ நெமோனியா, ஆஸ்துமா இதெல்லாம் வந்து சில்ட்ரனில் கூட இந்த டிசீஸ்லாம் வந்து ஏர் பொல்யூஷனால் வருமா. ஓகே, அடுத்து குளோபல் வார்மிங். ஏர் பொல்யூஷன் ரிசல்ட்ஸ் இந்த அக்குமுலேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இந்த அட்மாஸ்பியர். ஸோ ஏர் பொல்யூஷன் என்னது, நிறையா ஹார்ம்ஃபுல் கேஸஸ், அதாவது கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர், ஹைட்ராக்சைடு இதெல்லாம் வந்து அட்மாஸ்பியரில் நிறையா இருக்கும். அதுதான் வந்து ஏர் பொல்யூஷன் சொல்லுவாங்க. கரெக்டாக? ஸோ இந்த ஏர் பொல்யூஷனால் வந்து கார்பன் டை ஆக்சைடு நம்மளோட அட்மாஸ்பியரில் ரொம்ப நிறையா இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு வந்து ஹியூமன்ஸுக்கு வந்து ஏற்றது கிடையாது. கரெக்டாக? ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப டேஞ்சரஸ். When gases like carbon dioxide are present in the atmosphere in large amount, they increase the atmospheric temperature. அண்ட் அதே மாதிரி இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து அட்மாஸ்பியரில் நிறையா இருக்கும் போது அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சரை கூட இன்க்ரீஸ் பண்ணுமா, நிறையா சூடாக்கும். அந்த மாதிரி வித் இன்க்ரீஸ்டு டெம்பரேச்சர்ஸ், melting of ice and icebergs in polar region and increase in sea levels are taking place. ஸோ இந்த மாதிரி நிறைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஐஸ்லாம் இருக்கும்ல, மலை மேலே வந்து ஐஸ்லாம் இருக்கும்ல, அந்த ஐஸெல்லாம் வந்து உருகிடுது. ஐஸ்பர்க் எல்லாமே வந்து உருகிடுது. போலார் ரீஜியனில் இருக்கிறதே வந்து ஐஸ்லாம் வந்து உருகிடுது. அண்ட் அதே மாதிரி சீ லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணுது. இட் அஃபெக்ட்ஸ் த லிவிங் ஆர்கானிசம் லிவிங் தேர். ஸோ இந்த மாதிரி போலார் பியர்லாம் வந்து இந்த மாதிரி பனி பிரதேசத்தில் தான் இருக்க முடியும். அதெல்லாம் உருகிடுச்சுன்னா அது எங்கே அதுக்கு வாழ்கிறதுக்கு இடமே இருக்காது. ஸோ அது வந்து அங்கே இருக்கிற லிவிங் ஆர்கானிசம்க்கு ரொம்பவே ஆபத்தாக இருக்குது. ஓகே, அடுத்து ஆசிட் ரெயின். As we saw earlier, harmful gases like nitrogen oxide and sulfur oxides are released into the atmosphere while burning fossil fuel. ஸோ இதில் வந்து நம்ம முன்னாடி பார்த்தோம், burning of fossil fuels மூலமாக நைட்ரோஜன் ஆக்சைடு, சல்ஃபர் ஆக்சைடெலாம் வந்து நம்ம அட்மாஸ்பியரில் ரிலீஸ் ஆகுதுன்னு. கரெக்டாக? When it rains, the water droplets combine with these gases and fall on the ground in the form of acid rain. ஸோ இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் வந்து நம்ம ஏரில் வந்து கலக்கும். நம்ம ஃபாசில் ஃபியூல்ஸ் பேர்ன் பண்ணும்போது இந்த மாதிரிலாம் நைட்ரோஜன் ஆக்சைடு, சல்ஃபர் ஆக்சைடெலாம் நம்ம ஏரில் இருக்கும். கரெக்டாக? அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு மழை பெய்யும் போது அந்த மழை வந்து நம்ம அட்மாஸ்பியர் தாண்டி தான் நம்மக்கிட்ட வரணும். கரெக்டாக? ஸோ அந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற இந்த மாதிரி கேஸஸோட கலந்து அந்த வாட்டர் வந்து ஆசிடாக மாதிரி நமக்கு ஆசிட் ரெயினாக வருது. ஆசிட் ரெயின் அஃபெக்ட்ஸ் ஹியூமன்ஸ், அனிமல்ஸ் அண்ட் க்ராப்ஸ். ஸோ ஆசிட் ரெயின் வந்து எல்லாருக்குமே ஆபத்து. ஹியூமன்ஸுக்கு, அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே ஆபத்து. இங்கே இருக்க பாருங்கள், இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் வந்து NO2, CO2லாம் ரிலீஸ் ஆகுது. அண்ட் இங்கே வந்து மழை பெய்யும் போது அந்த இதெல்லாம் கலந்து HNO3 அண்ட் H2SO4 மாறி. ஸோ HNO3னா நைட்ரோஜன் ஆக்சைடு, H2SO4னா சல்ஃபர் ஆக்சைடு. இந்த மாதிரி இது ஆசிடாக மாறி ஆசிட் ரெயினாக இதுவாகுது. ட்ரீஸ் கில்டு பை ஆசிட் ரெயின். ஸோ இந்த மாதிரி ஆசிட் ரெயின் வந்து மரத்து மேலே படும்போது அந்த மரமே அப்படியே வந்து அழிஞ்சு போயிடுது. அண்ட் இந்த மாதிரி வாட்டர்லாம் கூட ஸ்பாயில் ஆகிடுது. ஓகே, அடுத்து depletion of ozone layer. Ozone molecules are present in the Earth's stratosphere and they are responsible for protecting humans from harmful ultraviolet rays. ஸோ ஓசோன் மாலிக்யூல்ஸ் வந்து ஏர்த்தோட ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஏர்த்தோட லேயர்ஸ்லாம் பார்த்துருப்போம். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்ட்ராட்டோஸ்பியர். செகண்ட் லேயர், அதாவது ட்ரோபோஸ்பியருக்கு மேலே இருக்கிற லேயர். ஸோ அதில் அங்கே வந்து என்ன இருக்குன்னா ஓசோன் லேயர் இருக்கும், நம்ம பார்த்துருப்போம். ஸோ அது வந்து நமக்கு எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா அல்ட்ராவயலட் ரேஸ். இப்போ சன் வந்து நமக்கு வெளிச்சம் கொடுக்குதுல்ல, ஸோ அந்த சன் மூலமாக வந்து நமக்கு ஒரு அல்ட்ராவயலட் ரேஸ் அங்கேருந்து வரும். ஸோ அந்த ரேஸ் வந்து நம்ம மேலே பட்டுச்சுன்னா நமக்கு ரொம்ப ஆபத்து. ஸோ அது படாமல் அது வந்து ஏர்த்துக்குள்ளே அந்த ட்ரோபோஸ்பியருக்குள்ளே வராமல் இந்த ஓசோன் லேயர் தான் வந்து காப்பாற்றுது. Chlorofluorocarbons released from into the atmosphere by human activities deplete the ozone layer. ஸோ ஹியூமனோட ஆக்டிவிட்டி மூலமாக குளோரோஃப்ளோரோகார்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்து இந்த அட்மாஸ்பியரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த கேஸ் வந்து இந்த ஓசோன் லேயரை டிப்ளீட்னா என்னதுன்னா அதை வந்து ரொம்ப தேய்ச்சி ரொம்ப தின்னாக்கி ரொம்ப ஓட்டையாக்குற மாதிரி ஆகுது. டிப்ளீட்னா அது ரொம்ப தின்னாகுது. ஸோ இந்த குளோரோஃப்ளோரோகார்பன்னால் இந்த ஓசோன் லேயரே வந்து ரொம்பவே தின்னாகிட்டுருக்கு. As the ozone layer is depleted, UV rays reach the earth and they cause skin and eye related problems to us. ஸோ இந்த ஓசோன் லேயர் ரொம்ப தின்னாக நிறைய அல்ட்ராவயலட் ரேஸ் வந்து உள்ளே வர முடியும். கரெக்டாக? ஸோ ஒரு துணி வந்து தின்னாக இருந்துச்சுன்னா அது மூலமாக நிறையா வெளிச்சம் வரும். ஸோ அதுதான் இதுவும். இந்த ஓசோன் லேயர் தின்னாக நிறையா
யூவி ரேஸ் வந்து எர்த்தை ரீச் பண்ணுறதுனால நம்ம மேலெலாம் அந்த யூவி ரேஸ் படும்போது நமக்கு ஸ்கின் அண்ட் ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நிறையா வரும். ஸோ இந்த பிக்சர் பாருங்கள், இந்த ப்ளூ கலர் தான் வந்து ஓசோன் லேயர் இன் 1979, ஓசோன் லேயர் இன் 2011. இவ்வளோ பெருசாக வந்து டிப்ளீட் ஆகிருக்கு. இங்கே வந்து இங்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்துச்சு, அண்ட் இங்கே வந்து இவ்வளோ பெருசாக டிப்ளீட் ஆகிருக்கு இந்த 2011. ஓகே, அடுத்து மெரைன் லைஃப். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் நைட்ரோஜன் ப்ரெசன்ட் இன் சம் ஃபர்டிலைசர்ஸ் இஸ் வாஷ்ட் இன் டு த வாட்டர் பாடிஸ். ஸோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் நைட்ரோஜன்லாம் வந்து சில ஃபர்டிலைசர்ஸில் இருக்கும்ல. ஸோ நம்ம மண்ணில் வந்து நிறையா ஃபர்டிலைசர்ஸ்லாம் போடுவாங்க. இப்போ நிறையா கெமிக்கல்ஸ் கலந்த ஃபர்டிலைசர்ஸ்லாம் வந்து பிளான்ஸ் நல்லா வளரணும்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து போடும்போது அதிலலாம் நிறைய நைட்ரோஜன் கண்டென்ட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம தண்ணி ஊற்றும் போது ஆப்வியஸாக மேலே இருக்கிற ஒரு குட்டி லேயராவது வந்து தண்ணியில் அடிச்சுட்டு போயிடும்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த சில நைட்ரோஜன்லாம் வந்து வாட்டர் பாடிஸில் வாஷ் ஆகி போய் அப்படியே கலந்துருது. தே காஸ் த growth of green algae in the seas. ஸோ இதெல்லாம் வந்து சீல கலக்கும் போது க்ரீன் ஆல்கேன்னு சொல்லிட்டு இந்த பாசம் பிடிக்கிறதுலாம் சொல்லுவாங்களே, மேலே வந்து க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ அது வந்து கடலில் வளரும். திஸ் இஸ் கால்டு யூட்ராஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி வளர்றது தான் வந்து யூட்ராஃபிகேஷன்னு சொல்கிறாங்க. திஸ் அட்வர்ஸ்லி அஃபெக்ட்ஸ் ஃபிஷ், பிளான்ட் அண்ட் அனிமல் ஸ்பீஷீஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபிஷ்ஷுக்கு கூட வந்து கொஞ்சமாச்சும் ஏர் வேணும். ஸோ ஏர் எப்படி வரும்? நம்ம வாட்டரில் இருக்கிற ஸ்பேசஸ் மூலமாக உள்ள வரும். இப்போ இந்த க்ரீன் ஆல்கே வந்து மேலே கடலுக்கு மேலே ஃபுல்லாக வளர்ந்துச்சுன்னா அந்த காற்றால் உள்ளே போக முடியாது. ஸோ உள்ளே இருக்கிற ஃபிஷ், பிளான்ட், அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஓகே, அடுத்து எஃபெக்ட் ஆன் வைல்ட் லைஃப். ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் ப்ரெசன்ட் இன் த ஏர் அஃபெக்ட் வைல்ட் அனிமல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏரில் இருக்கிற ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ்லாம் வந்து வைல்ட் அனிமல்ஸ்க்கு ரொம்பவே ஹார்ம்ஃபுல், ஆபத்தானது. வைல்ட் அனிமல்ஸ் மூவ் டு அ நியூ பிளேஸ் வென் த ஏர் இஸ் பொல்யூட்டட். ஸோ ஒரு இடத்துல வந்து ஏர் பொல்யூட் ஆகிடுச்சுன்னா வந்து அந்த வைல்ட் அனிமல் என்ன பண்ணும்? வேற ஒரு புது இடத்துக்கு மாறிடும். வென் தேர் ஹேபிடேட் இஸ் சேஞ்ச்டு தே ஃபேஸ் எக்ஸ்டிங்ஷன்ஸ். ஸோ அதோட ஹேபிடேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் போது அது வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுது. எக்ஸ்டிங்க்ட்னா வந்து அழிஞ்சு போகிறது தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு கட்டத்தில் அழிஞ்சு போயிடுது அப்படியே. ஓகே, இங்கே ஒரு டூயின் இருக்குது பாருங்கள். கெமிக்கல்ஸ் லைக் chlorofluorocarbon CFC which are used in refrigerators, spray cans and fire extinguishers have reduced the amount of ozone in the stratosphere. So chlorofluorocarbon இந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ரெஃப்ரிஜிரேட்டர், அப்புறம் ஸ்ப்ரே கேன், அதே மாதிரி ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்லாம் கூட இந்த கெமிக்கல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரெஃப்ரிஜிரேட்டர், ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்லேருந்துலாம் வந்து ரிலீஸ் ஆகிற இந்த கார்பன் வந்து நம்ம ஓசோனோட ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்கிற ஓசோனை வந்து ரொம்பவே வந்து அந்த அமௌண்ட் அப்படியே ரொம்ப தின்னாகி ரொம்ப குறையுது. ஓசோன் லேயர் வந்து ரொம்ப தின்னாகி அதோட அமௌண்ட்டே வந்து குறையுது. It has resulted in the depletion of ozone layer in the Antarctic region. ஸோ அண்டார்டிக் ரீஜனில் வந்து ரொம்பவே வந்து டிப்ளீட் ஆகிருக்கு. அண்டார்டிக்கில் தான் வந்து மேஜர் டிப்ளீஷன் ஆஃப் ஓசோன் லேயர் நடந்திருக்கு. ஓகே, இப்போ ப்ரிவென்ஷன் ஆஃப் ஏர் பொல்யூஷன் பார்க்கலாம். இஃப் த ஏர் பொல்யூஷன் இன்க்ரீசஸ் அட் திஸ் ரேட் தென் தேர் வில் பி நோ லைஃப் ஆன் த எர்த் இன் த ஃபியூச்சர். ஸோ இப்போது வந்து ஏர் பொல்யூஷன் எந்த ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கோ அதே ரேட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் எர்த்தில் வந்து ஒரு லைஃபே இருக்க முடியாத அளவுக்கு ஆயிரும் ஃப்யூச்சரில். ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் வில் பி அஃபெக்டட் வெரி பேட்லி. ஸோ ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் இதுக்கப்புறம் வர எல்லா ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ we need to take some measures to avoid air pollution. அதனால் நம்ம தான் வந்து இந்த ஏர் பொல்யூஷனை கட்டுப்படுத்தி ஒரு பியூரான ஏரை வந்து நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு கொடுக்கணும். சம் ஆஃப் தெம் ஆர் டிஸ்கஸ்டு பிலோ. நம்ம என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கலான்றதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேஜர் பொல்யூட்டன்ஸ் which cause air pollution comes from automobiles. ஸோ மேஜராகவே வந்து ஏர் பொல்யூட்டன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா ஆட்டோமொபைல்ஸ், அதாவது வெஹிக்கிள்ஸ்லேருந்து தான் வந்து ரிலீஸ் ஆகுது. யூஸிங் பப்ளிக் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் கேன் ரெடியூஸ் ரேட் ஆஃப் பொல்யூஷன். ஸோ எல்லாருமே வந்து ஒரு பப்ளிக் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், அதாவது இப்போ பஸ் அந்த மாதிரி எடுத்தோம்னா நிறைய பேர் வந்து ஒரே பஸ்ஸில் டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து தனித்தனியாக பைக்கு, கார் அந்த மாதிரி தனித்தனியாக போகிறதுக்கு மேலே பப்ளிக் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் போனோன்னா வந்து எல்லாருமே போக முடியும். ஸோ அது வந்து கம்மியாக தான் பொல்யூட் ஆகும். We also should encourage others to use public transport. நம்ம வந்து அதே மாதிரி மற்றவங்களையும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண சொல்லி என்கரேஜ் பண்ணணும். By reducing the usage of fossil fuels for burning, we can save the environment. ஸோ நம்ம வந்து ஃபாசில் ஃபியூவல்ஸ் நிறையா எரிக்காமல் இருந்தோன்னா கூட நம்மளால் இந்த என்விரான்மெண்ட்டை
சேவ் பண்ண முடியும். யூஸிங் non-renewable energy resources like solar energy and wind energy instead of conventional energy can reduce air pollution. ஸோ நிறைய கன்வென்ஷனல் எனர்ஜிஸ்க்கு பதிலாக நம்ம சோலார் எனர்ஜி, சன்லைட்லேருந்து நமக்கு கிடைக்கிற எனர்ஜி அண்ட் அதே மாதிரி விண்ட் எனர்ஜி, இந்த மாதிரி எனர்ஜி ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக ஏர் பொல்யூஷனை குறைக்கலாம். we need to reduce our usage. ஸோ நம்ம வந்து நிறையா யூஸ் பண்ணாமல் அதையும் வந்து குறைக்கணும். we can reuse and or recycle few items. ஸோ நம்மளால் முடிஞ்ச சில திங்ஸை வந்து ரீசைக்கிள் இல்லைனா ரீயூஸ் பண்ணலாம். நம்ம எப்பயுமே வந்து ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும். switch off fans and lights when you are not using them. ஸோ நம்ம ஃபேன் லைட்லாம் வந்து யூஸ் பண்ணலைன்னா ஆஃப் பண்ணி வச்சிடணும். சில லைட்டு ஃபேன் எல்லாத்தையும் போட்டுட்டு வெளியில் போயிடுவாங்க. ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாது. எப்பயுமே வந்து லைட் ஃபேனெல்லாம் வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் போகணும். CFL பல்ப்ஸ் கன்சியூம் லெஸ் எலக்ட்ரிசிட்டி. ஸோ CFL பல்பெலாம் வந்து ரொம்ப லெஸ்ஸான எலக்ட்ரிசிட்டி தான் எடுத்துக்கும். by using these bulbs we can save energy. ஸோ இந்த மாதிரி பல்பெலாம் யூஸ் பண்ணுறது மூலமாக எனர்ஜி வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும். planting more trees can reduce the amount of carbon dioxide in the atmosphere. ஸோ நம்ம நிறையா பிளான்ஸ் வந்து நட்டு வைக்கிறது மூலமாக கூட நம்ம அட்மாஸ்பியரில் இருக்க கார்பன் டை ஆக்சைடை குறைக்க முடியும். ஏன்னா பிளான்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணி நமக்கு ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணிடும். ஸோ நமக்கு நிறையா பிளான்ஸ் வந்து வளர்க்கணும். நமக்கு கிடைச்ச இடத்துலலாம் பிளான்ஸ் வளர்த்தோன்னா நம்ம அட்மாஸ்பியரில் இருக்க ஏர் பொல்யூஷனை குறைக்க முடியும். இங்கே ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது பாருங்கள். ஃபைண்ட் அவுட் த காமன் ஏர் பொல்யூட்டன்ஸ் ப்ரெசன்ட் இன் யுவர் ஏரியா. ஸோ உங்கள் ஏரியாவில் இருக்கிற காமனான ஏர் பொல்யூட்டன்ஸ், அந்த கெமிக்கல்ஸ்லாம் என்னென்னு கேட்குறாங்க. டிஸ்கஸ் அபவுட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் தீஸ் பொல்யூட்டன்ஸ். ஸோ இந்த பொல்யூட்டன்ஸ் வந்து என்னென்ன எஃபெக்ட்ஸ் அது இருக்கிறதுனால என்னென்ன ஆபத்துலாம் இருக்குன்றத உங்களை டிஸ்கஸ் பண்ண சொல்கிறாங்க. ரெக்கார்ட் யுவர் அப்சர்வேஷன் இன் யுவர் நோட் புக். நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணிங்களோ அதை வந்து உங்களை ரெக்கார்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே. ஏர்பார்ன் டிசீசஸ். Diseases which are caused by microorganisms and communicated through air are called airborne diseases. ஸோ எந்த டிசீசஸ்லாம் வந்து மைக்ரோ ஆர்கானிசம், ஏர் மூலமாக கம்யூனிகேட் ஆகிற மைக்ரோ ஆர்கானிசம், ஸோ ஏர் மூலமாக ஸ்ப்ரெட் ஆகும், ஒருத்தவங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஏர் மூலமாகவே ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டிசீசஸ் தான் வந்து ஏர்பார்ன் டிசீசஸ்னு சொல்கிறாங்க. when we breathe in air there are chances for the microorganism present in the air to get into our body. ஸோ இப்போ வந்து ஏரில் வந்து நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும், கரெக்டாக. ஸோ நம்ம வந்து மூச்சு விடும் போது நம்ம வெளியிலேருந்து ஏரை இன்ஹேல் பண்ணிவிட்டு அதை வந்து கார்பன் டை ஆக்சைடு மட்டும் செப்பரேட் பண்ணி நம்ம எக்ஸேல் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ஏரை இன்ஹேல் பண்ணும்போது நிறையா இந்த ஏரில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நிறையா நம்ம பாடிக்குள்ளே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. The microorganisms which cause airborne diseases are bacteria, virus and fungi. ஸோ எந்த மைக்ரோ ஆர்கானிசம்லாம் ஏர்பார்ன் டிசீசஸ் காஸ் பண்ணும்? பாக்டீரியா, வைரஸ், அப்புறம் ஃபங்கை. தீஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ ட்ராப்லெட்ஸ் காஸ்ட் பை காஃபிங் ஆர் ஸ்னீசிங், ப்ரீத்திங் அண்ட் டாக்கிங். ஸோ இப்போ நம்ம வந்து தும்மும் போதோ இருமும் போது இல்லைனா பேசும்போது கூட நம்ம வாயிலேருந்து சில ட்ராப்லெட்ஸ்லாம் வந்து வெளியில் வந்து விழும். ஸோ அந்த மாதிரி டைமில் அங்கே அதிலேருந்து வர மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து ஏர் மூலமாக வேற ஒருத்தவங்களுக்குள்ளே ஸ்ப்ரெட் ஆகி டிசீசஸ் அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஏர்பார்ன் டிசீசஸ். லெட் அஸ் ஸ்டடி அபவுட் சம் ஆஃப் த ஏர்பார்ன் டிசீசஸ் ஹியர். ஸோ சில ஏர்பார்ன் டிசீஸ் பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம். டிசீசஸ் காஸ்டு பை பாக்டீரியா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாக்டீரியாவால் என்னெல்லாம் டிசீஸ் வருதுன்றதை பற்றி பார்க்கலாம். diphtheria, whooping cough and tuberculosis are some of the common airborne diseases caused by bacteria. ஸோ diphtheria, whooping cough, tuberculosis இதெல்லாம் தான் வந்து பாக்டீரியாவால் காஸ் ஆகிற ஏர்போர்ன் டிசீசஸ். ஸோ ஃபஸ்ட்டு diphtheria பற்றி பார்க்கலாம். இட் இஸ் காஸ்ட் பை பாக்டீரியா கார்னி பாக்டீரியம் டிப்தேரியா. ஸோ எந்த பாக்டீரியாவால் காஸ் ஆகுது? கார்னி பாக்டீரியம் டிப்தேரியா. இந்த பாக்டீரியா தான் வந்து டிப்தேரியான்ற டிசீஸை காஸ் பண்ணுது. It generally affects the upper respiratory tract, nose and throat and causes fever, sore throat and choking of air passage. ஸோ இந்த டிசீஸ் வந்து நம்மளோட அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், அதாவது நோஸ், த்ரோட், இதுதான் வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். இதை தான் வந்து இந்த டிசீஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். அண்ட் என்னென்ன பண்ணும்? வேறு ஃபீவர் வரும் அண்ட் சோர் த்ரோட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும்ல, குத்துதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். அண்ட் சோக்கிங் ஆஃப் ஏர் பாசேஜ்னால் வந்து மூச்சு விட முடியாமல் ஒரு மாதிரி பிளாக் ஆன மாதிரி மூச்சு திணறல் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த டிசீஸோட சிம்டம்ஸ். ஓகே, அடுத்து whooping cough. Whooping cough is caused by Bordetella pertussis.
It also affects the respiratory tract and causes mild fever, severe cough ending in whoop. ஸோ இந்த டிசீஸ் வந்து போர்டிடெல்லா பெர்டூசிஸ்ன்ற பாக்டீரியாவால் தான் காஸ் ஆகுது. அண்ட் இதுவுமே வந்து நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை அஃபெக்ட் பண்ணும். அண்ட் இதுக்கு வந்து மைல்டான ஃபீவர் தான் வரும். அண்ட் அதே மாதிரி சிவியர் காஃப்னால் அடிக்கடி வந்து தும்மிக்கிட்டே இருக்கும். அண்டு எண்டிங் இன் ஊப்னால் வந்து ரொம்ப சவுண்டாக இது பண்ணுறது. ஸோ ரொம்ப கத்தி இது பண்ணுற மாதிரி ரொம்ப சத்தமாக காஃப் வரும். ஓகே, அடுத்து tuberculosis is caused by a bacteria, Mycobacterium tuberculosis. ஸோ tuberculosis வந்து Mycobacterium tuberculosisன்ற பாக்டீரியாவால் தான் காஸ் ஆகுது. When we breathe, the bacteria present in the air gets into the lungs and affect it. ஸோ நம்ம மூச்சு விடும் போது இந்த ஏரில் இருக்கிற பாக்டீரியா, அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லாம் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு லங்ஸை அஃபெக்ட் பண்ணும். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இன்ஹேல் பண்ணுற ஏர் வந்து லங்ஸுக்கு தானே போவோம். ஸோ அங்கே வந்து லங்ஸுக்கு போய் அந்த பாக்டீரியா வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணும், அந்த லங்ஸை அஃபெக்ட் பண்ணும். Infected person has to be treated with anti-tubercular drugs for a period of 6 months to 1 year. ஸோ டியூபர்குலோசிஸால் அஃபெக்ட் ஆன பர்சன்ஸ்லாம் என்ன பண்ணணும், ஆன்டி-டியூபர்குலர் ட்ரக்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து அவங்க 6 மந்த்லேருந்து 1 year வரைக்கும் அவங்களுக்கு எவ்வளோ சிவியராக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பீரியட் டிஃபர் ஆகும். ஸோ அவ்வளோ இது வந்து டியூபர்குலர் ட்ரக்கை வந்து எடுத்துக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு க்யூர் ஆகும். ஓகே, இங்கே ஒரு டூயினோ இருக்குது பாருங்கள். நேஷ்னல் டிபி கண்ட்ரோல் ப்ரோக்ராம் வாஸ் ஸ்டார்டட் இன் 1962. ஸோ நேஷ்னல் டிபினா ஒன்றும் இல்லை, டியூபர்குலோசிஸ் தான். ஸோ டியூபர்குலோசிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ 1962. வேர்ல்டு டியூபர்குலோசிஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் 24th March. ஸோ வேர்ல்டு டியூபர்குலோசிஸ் டே இன்னைக்கு 24th March. ஸோ இங்கே வந்து 2 பிக்சர் இருக்குது பாருங்கள். இது வந்து அஃபெக்டட் பர்சன், இவங்களோட லங்ஸில் வந்து டியூபர்குலோசிஸ் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பாக்டீரியா இருக்குது பாருங்கள், மைக்ரோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். ஸோ இவங்க தான் வந்து அஃபெக்டட் பர்சன். ஸோ இவங்க வந்து ஸ்னீஸ் ஆர் காஃப் பண்ணும்போது அந்த ட்ராப்லெட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த பாக்டீரியா இருக்குது. ட்ராப்லெட்ஸ் ஃப்ரம் த காஃப் ஆர் ஸ்னீஸ் பை அன் இன்ஃபெக்டட் பர்சன். ஸோ இவங்க வந்து காஃப் இல்லைனா ஸ்னீஸ் பண்ணும்போது அங்கேருந்து அப்போ வெளியில் வர ட்ராப்லெட்ஸில் வந்து அந்த பாக்டீரியாலாம் இருக்கும். அண்ட் அதை வந்து ஒரு ஹெல்த்தி பர்சன் இன்ஹேல் பண்ணும்போது அவங்க உடம்புக்குள்ளே இந்த மாதிரி பாக்டீரியாலாம் போய் அவங்களும் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து அந்த பாக்டீரியாலாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது ஒருத்தவங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு. ஓகே, இப்போ இந்த டேப்லெட் காலம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே டிசீஸ், அதுக்கப்புறம் காசட்டிவ் ஆர்கானிசம். ஸோ அந்த டிசீஸ் வந்து எந்த ஆர்கானிசம் எந்த பாக்டீரியாவால் காஸ் ஆகுதோ அதுதான் வந்து காசட்டிவ் ஆர்கானிசம்னு சொல்லுவாங்க. அண்ட் அப்புறம் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். ஸோ அப்படின்னா ஒரு இன்ஃபெக்டட் பர்சன்லேருந்து ஒரு ஹெல்த்தி பர்சனுக்கு அந்த டிசீஸ் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, எது மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகுது. ஸோ அதுதான் வந்து மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். டிஷ்யூ ஆர் ஆர்கன் அஃபெக்டட். ஸோ இப்போ இந்த டிசீஸ் வந்தால் எந்த ஆர்கானிசம் அஃபெக்ட் ஆகுமோ அதுதான் வந்து டிஷ்யூ ஆர் ஆர்கன் அஃபெக்டட். அண்ட் சிம்டம்ஸ், இந்த டிசீஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம நமக்கு என்னென்ன இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஃபைன் பண்ணலாம் இந்த டிசீஸ் தான் அது அப்படின்றது. ஸோ அதுதான் வந்து சிம்டம்ஸ். ஃபஸ்ட்டு டியூபர்குலோசிஸ், Mycobacterium tuberculosis. Droplet infection from sputum of infected person. ஸோ ஒரு இன்ஃபெக்டட் பர்சனோட ஸ்பூட்டம்னா என்னதுன்னா தமிழில் வந்து சளின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ கோல்டெல்லாம் இருந்துச்சுன்னா சளி வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஸ்பூட்டம். ஸோ அந்த ஸ்பூட்டம்லேருந்து வெளியில் வர அந்த ட்ராப்லெட்ஸோட இன்ஃபெக்ஷன் அதில் இருக்கிற வந்து பாக்டீரியாலாம் இருந்தால் தான் ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகே, அடுத்து என்ன ஆர்கன் அஃபெக்ட் ஆகுது, லங்ஸ். அடுத்து சிம்டம்ஸ், பெர்சிஸ்டன்ட் காஃப், செஸ்ட் பெயின், லாஸ் ஆஃப் appetite, லாஸ் ஆஃப் வெயிட். ஸோ இதோட சிம்டம்ஸ் என்னது, காஃப், ரொம்ப பெர்சிஸ்டன்ட் காஃப்னா அடிக்கடி காஃப் வந்துக்கிட்டே இருக்கும். செஸ்ட் பெயின், லாஸ் ஆஃப் appetite, லாஸ் ஆஃப் வெயிட் குறையும் இந்த டிசீஸ் வந்துச்சுன்னா. அடுத்து டிப்தேரியா, கார்னி பாக்டீரியம் டிப்தேரியா, ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், ட்ராப்லெட் நியூக்ளை. ஸோ இந்த ட்ராப்லெட் வருதில்ல, ஸோ ஒரு இன்ஃபெக்டட் பர்சன்ட்லேருந்து வர ஒரு ட்ராப்லெட்டோட அதிலிருந்து இன்ஃபெக்ஷன் அண்ட் அதோட நியூக்ளை இது ரெண்டுலேருந்துமே வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஆர்கன் அஃபெக்டட் என்னென்ன, அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். சிம்டம்ஸ், ஃபீவர், சோர் த்ரோட், சோக்கிங் ஆஃப் ஏர் பாசேஜ். ஸோ ஃபீவர் வரும், சோர் த்ரோட் ஆகும் அண்ட் சோக்கிங் ஆஃப் ஏர் பாசேஜ்னால் மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறல்னு சொல்லுவாங்க, அதுதான். அடுத்து ஊஃபிங் காஃப், போர்டிடெல்லா பெர்டூசிஸ், ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், டைரக்ட் கான்டாக்ட். ஸோ இது எப்படிலாம் டிரான்ஸ்மிட் ஆகும்னா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், அந்த இன்ஃபெக்ஷியஸ் பர்சன்லேருந்து வர ஒரு ட்ராப்லெட்டில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்,
ஸ்ப்ரெட் ஆகும். அண்ட் அதேமாதிரி டைரக்ட் காண்டாக்ட், அவங்க கூட நீங்கள் வந்து ரொம்ப டைரக்ட் காண்டாக்ட் இருந்தீங்கன்னா, இப்போ இந்த கை கொடுக்குறது, இந்த மாதிரி பேசுறது, அதெல்லாம் கூட ஈஸியாக ட்ரான்ஸ்மிட் ஆகும். ஸோ என்னென்ன ஆர்கன் அஃபெக்ட் ஆகுது? ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். சிம்டம்ஸ் மைல்ட் ஃபீவர், சிவியர் காஃப் எண்டிங் இன் ஓப். ஸோ இதுக்கு என்ன சிம்டம்ஸ்? மைல்டு ஃபீவர் வரும் அண்ட் ரொம்ப சிவியராக காஃப் ஆகி கடைசியில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கத்தி அழுகுற அளவுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஊஃப்னா ரொம்ப இதுவாகுது. ஓகே, அடுத்து டிசீசஸ் காஸ்ட் பை வைரஸ். சம் டிசீசஸ் காஸ்ட் பை வைரஸ் ப்ரெசன்ட் இன் த ஏர். ஸோ ஏரில் இருக்கிற சில வைரஸ் மூலமாக சில டிசீஸ் வரும். காமன் கோல்டு, இன்ஃப்ளூயன்ஸா, measles, mumps and chickenpox are some of the diseases caused by virus. So common cold, influenza, measles, mumps and chickenpox இதெல்லாம் தான் வந்து வைரஸ் மூலமாக காஸ் ஆகிற diseases. First common cold பார்க்கலாம். Common cold is an infectious disease which affects the upper respiratory system like nose and throat and it is easily spread. ஸோ காமன் கோல்டுன்றது என்னென்னா ஒரு இன்ஃபெக்ஷியஸான டிசீஸ் அண்ட் இது வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் தான், அதாவது நோஸ், த்ரோட் இது ரெண்டு தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். அண்ட் இது வந்து ஈஸியாகவே ஒருத்தவங்கள்ட்ட இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டிசீஸ். சிம்டம்ஸ் ஆஃப் காமன் கோல்டு இன்க்ளூட் காஃப், பெயின்ஃபுல் த்ரோட், ரன்னிங் நோஸ் அண்ட் சம்டைம்ஸ் ஃபீவர். ஸோ காமன் கோல்டோட சிம்டம்ஸ் என்னென்னா காஃப், பெயின்ஃபுல் த்ரோட், ஸோ தொண்டை வலிக்கும் அண்ட் அதே மாதிரி ரன்னிங் நோஸ், அப்புறம் சம்டைம்ஸ் ஃபீவர் கூட வரும். தோ மெனி வைரஸஸ் கேன் காஸ் திஸ், இட் இஸ் ஜென்ரலி காஸ்ட் பை ரைனோ வைரஸ். ஸோ இந்த காமன் கோல்டு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வைரஸால் வரும். ஆனால் இது வந்து ஜென்ரலாகவே என்னன்னு சொல்கிறாங்கன்னா இது வந்து ரைனோ வைரஸ் மூலமாக தான் காஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மற்ற டிஃப்ரெண்ட் வைரஸஸ் மூலமாகவும் இது காஸ் ஆகும். ஓகே, அடுத்து இன்ஃப்ளூயன்ஸா. இன்ஃப்ளூயன்ஸா இஸ் காமன்லி ஃபவுண்ட் டியூரிங் சைல்ட்ஹுட். ஸோ இன்ஃப்ளூயன்ஸா வந்து சைல்ட்ஹுட் சின்ன பசங்களுக்கு தான் வந்து நிறையா வரும். இட் இஸ் காஸ்ட் பை வைரஸ் மைக்ஸோ வைரஸ். ஸோ இது என்ன வைரஸால் காஸ் ஆகுது? மைக்ஸோ வைரஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் இன் த இன்ஃப்ளமேஷன் ஆஃப் nasal mucosa அண்ட் pharynx. ஸோ இந்த டிசீஸ் வந்து அதோட சிம்டம்ஸ் என்ன இருக்கும்? இன்ஃப்ளமேஷன் ஆஃப் nasal mucosa. ஸோ அப்படின்னா வந்து இன்ஃப்ளமேஷன்னா வீங்கிறது தான் வந்து இன்ஃப்ளமேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ நேசல்னால் வந்து இந்த த்ரோட் தான். ஸோ அது வந்து வீங்குச்சுன்னா அதுவும் வந்து இதோட சிம்டம்ஸ். அண்ட் ஃபேரிங்ஸ் இதுவுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸாவோட சிம்டம்ஸ். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஃப்ளூ. ஸோ இன்ஃப்ளூயன்ஸாவை ஃப்ளூன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து மம்ஸ். இட் இஸ் காஸ்டு பை மைக்ஸோ வைரஸ் பரோட்டிடிஸ் அண்ட் இட் அஃபெக்ட்ஸ் த அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். ஸோ இது வந்து என்ன வைரஸால் காஸ் ஆகுது? மைக்ஸோ வைரஸ் பரோட்டிடிஸ். ஸோ இதுதான் வந்து மம்ஸ் காஸ் பண்ணுற வைரஸ். ஸோ இது வந்து எதை அஃபெக்ட் பண்ணும்? அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், அதாவது நோஸ், த்ரோட் இதை தான் அஃபெக்ட் பண்ணும். சம் ஆஃப் த காமன் சிம்டம்ஸ் ஆஃப் மம்ஸ் இன்க்ளூட் ஃபீவர், ஹெட்ஏக், சோர் த்ரோட் அண்ட் ஸ்வெல்லிங் ஆஃப் பரோட்டிட் கிளாண்ட்ஸ் விச் மேக்ஸ் த ஜா மூமெண்ட் டிஃபிகல்ட். ஸோ இதுதான் வந்து இங்கே தான் வந்து பரோட்டிட் கிளாண்ட் இருக்குது அண்ட் இது வந்து ஸ்வெல்லிங், இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஃபேஸில் ஸ்வெல்லிங் ஆயிரும், அதாவது வீங்கிரும். ஸோ இந்த மாதிரி வீங்கினதுனால ஜா, இந்த இது இருக்குல்ல மவுத்தை வந்து கீழே ஒன்று இருக்குல்ல அதுதான் வந்து ஜான்னு சொல்லுவாங்க. அண்ட் அதை வந்து அசைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ பேசுறதுக்கே கஷ்டமாக இருக்கும். வேறு என்னென்ன இதோட சிம்டம்ஸ்? ஃபீவர், ஹெட்ஏக், சோர் த்ரோட், அப்புறம் ஸ்வெல்லிங் ஆஃப் பரோட்டிட் கிளாண்ட்ஸ். இதெல்லாம் தான் வந்து மம்ஸோட சிம்டம்ஸ். ஓகே, அடுத்து சிக்கன் பாக்ஸ். இட் இஸ் காமன் அமௌங் சில்ட்ரன் பட் அடல்ட்ஸ் ஆல்சோ மே கெட் இட். ஸோ இது வந்து மோஸ்ட்டாக வந்து சில்ட்ரன்ஸ்க்கு தான் வரும், ஆனால் சம்டைம்ஸ் அடல்ட்ஸ்க்கும் வரும். Affected people will have blisters or spots in the body and face along with fever. ஸோ இந்த டிசீஸ் அஃபெக்ட் ஆன பீப்புள் வந்து என்ன அவங்களுக்கு வந்து பிளிஸ்டர்ஸ்னால் வந்து ஒரு மாதிரி வீங்கி இருக்கும்ல, தமிழில் வந்து கொப்பளம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கங்கே வந்து வீங்கி இருக்கும் நம்ம பாடியில். அண்ட் ஆர் ஸ்பாட்ஸ் இந்த பாடி. ஸோ உடம்புல வந்து அங்கங்கே ஸ்பாட்ஸ் மாதிரி வீங்கி இருக்கும். அண்ட் ஃபேஸ், பாடியில் அப்புறம் ஃபேஸ்லேயும் அலாங் வித் ஃபீவர். ஸோ ஃபீவரும் வரும் இந்த வைரஸ் டிசீஸ்க்கு. Those blisters with fluid will drain but sometimes it may leave scars. ஸோ இது வந்து கொஞ்ச நாள் அதுவே வந்து போயிடும். இது வந்து ஃபுல்லாகவே ஃப்ளூயிட் தான் இருக்கும், உள்ளே வந்து லிக்விட் மாதிரி தான் இருக்கும் அந்த இதில் பிளிஸ்டர்ஸில் வீங்கி இருக்கிறதுல. ஸோ அது வந்து கொஞ்ச நாள் அதுவே போயிடும். அண்ட் சம்டைம்ஸ் ஆனால் அது வந்து ஸ்கேர்ஸ்னால் அடையாளம் மாதிரி இந்த தழும்பு மாதிரி விட்டுட்டு போகும் அந்த இது வந்தது. ஓகே, அடுத்து மீசல்ஸ். மீசல்ஸ் இஸ் காஸ்டு பை ரூபியோலா வைரஸ். ஸோ மீசல்ஸ் என்ன வைரஸ் மூலமாக காஸ் ஆகுது?
rubella virus, and it is easily caught by people from other infected people. ஸோ ஒரு பீப்புள் வந்து இன்ஃபெக்டட் பீப்புள் மூலமாக ஈஸியாகவே வந்து அந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிரும். சிம்டம்ஸ் ஆஃப் மீசல்ஸ் include eruption of small rashes in skin, cough, sneezing, redness of eye, pneumonia and bronchitis. ஸோ இதோட சிம்டம்ஸ் என்னென்ன? ஸ்மால் ரேஷஸ் இன் ஸ்கின். ஸோ இந்த பிக்சரில் இருக்க பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து பாடியில் ஃபுல்லாக ஒரு மாதிரி ரேஷஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. காஃப், ஸ்னீசிங், அப்புறம் ரெட்னஸ் ஆஃப் ஐ வந்து ரெட் ஆயிரும், நிமோனியா, bronchitis இதெல்லாம் தான் வந்து மீசல்ஸோட சிம்டம்ஸ். தேர் இஸ் நோ க்யூர் ஃபார் திஸ் டிசீஸ். ஸோ இந்த டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்கு இன்னும் என்ன இதுவுமே வந்து அவங்க ஃபைன் பண்ணவே இல்லை. எட் பீப்புள் கேன் ரெக்கவர் ஃப்ரம் திஸ் பை ப்ராப்பர் ரெஸ்ட் அண்ட் டயட். ஆனாலும் இந்த டிசீஸ் மூலமாக ப்ராப்பராக பீப்புள் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு டயட் ஃபாலோ பண்ணாங்கனாலே அவங்க க்யூர் ஆயிடலாம். ஓகே, அடுத்து டேப்லெட் காலம் இருக்குது பாருங்கள். டிசீஸ், காசிட்டிவ் ஆர்கானிசம். அந்த டிசீஸ் எந்த வைரஸ் மூலமாக காஸ் ஆகுதோ அதுதான் வந்து காசிட்டிவ் ஆர்கானிசம். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், எப்படி வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. டிஷ்யூ ஆர் ஆர்கன் அஃபெக்டட், எந்த ஆர்கன் வந்து இந்த டிசீஸ்னால அஃபெக்ட் ஆகும் மேஜராக. அண்ட் சிம்டம்ஸ், அதோட சிம்டம்ஸ், அந்த டிசீஸோட என்னென்ன சிம்டம்ஸ். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து காமன் கோல்டு. என்ன காசிட்டிவ் ஆர்கானிசம்? ரைனோ வைரஸ். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வந்து ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். ஸோ இன்ஃபெக்டட் பர்சன் உடம்புலேருந்து வர ட்ராப்லெட்ஸ்லேருந்து வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகும். அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃப்ளமேஷன் ஆர் நேசல் சாம்பர். ஸோ அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை தான் வந்து இது மோஸ்ட் அஃபெக்ட் ஆகும். இன்ஃப்ளமேஷன் அதே மாதிரி நாசல் சாம்பரை வந்து வீங்க வைக்கும், இன்ஃப்ளமேஷன். ஃபீவர், காஃப், ரன்னிங் நோஸ், ஸ்னீசிங் அண்ட் ஹெட்ஏக் இதெல்லாம் தான் வந்து காமன் கோல்டோட சில சிம்டம்ஸ். அடுத்து இன்ஃப்ளூவன்ஸா, மைக்ஸோ வைரஸ், ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். ஸோ காசிட்டிவ் ஆர்கானிசம் வந்து மைக்ஸோ வைரஸ். அண்ட் இதோட மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எப்பயும் போல் ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். ஸோ இன்ஃபெக்டட் பர்சன் உடம்புலேருந்து வர ட்ராப்லெட் மூலமாக இந்த டிசீஸ் டிரான்ஸ்மிட் ஆகும். அண்ட் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், இதோட என்ன ஆர்கன் அஃபெக்ட் ஆகுது? ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். இன்ஃப்ளமேஷன் ஆஃப் நாசல் முக்கோசா, ஃபேரிங்ஸ். ஸோ நாசல் முக்கோசா அப்புறம் ஃபேரிங்ஸ் இது ரெண்டையுமே வந்து வீங்க வைக்கும். அடுத்த சிம்டம்ஸ் ஃபீவர், பாடி பெயின், காஃப், சோர் த்ராட், நாசல் டிஸ்சார்ஜ், ரெஸ்பிரேட்டரி கன்ஜெஷன். ஸோ அடுத்து மீசல்ஸ். இதோட காசிட்டிவ் ஆர்கானிசம் ரூபியோலா வைரஸ். அண்ட் இது வந்து எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது? ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், டைரக்ட் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன். ஸோ ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் மூலமாகவும் ஆகும், அதாவது அந்த ட்ராப்லெட்ஸ் மூலமாகவும் ஸ்ப்ரெட் ஆகும். அண்ட் அதே மாதிரி இன்ஃபெக்டட் பர்சனோட நீங்கள் வந்து ரொம்ப டைரக்ட் கான்டாக்ட், ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட் இருந்தீங்கன்னா அது மூலமாகவும் ஸ்ப்ரெட் ஆகும். அடுத்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். ஸோ என்ன ஆர்கன் வந்து இன்ஃபெக்ட் ஆகுது? ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். அடுத்து லாஸ்ட்டாக சிம்டம்ஸ் eruption of small red spots or rashes in skin, cough, sneezing, redness of eye, pneumonia and bronchitis. ஓகே, அடுத்து மம்ஸ், மைக்ஸோவைரஸ் பரோட்டிடிஸ். இதுதான் வந்து இந்த டிசீஸை காஸ் பண்ணுற வைரஸ். அண்ட் இதோட மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் இது ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் பர்சன். அப்புறம் என்ன ஆர்கன் அஃபெக்ட் ஆகுது? அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். சிம்டம்ஸ் enlargement of parotid glands, movement of jaw becomes difficult. ஓகே, அடுத்து சிக்கன் பாக்ஸ். என்ன வைரஸ் காஸ் ஆகுது? வெரிசெலா ஜோஸ்டர் வைரஸ். ஸோ சிக்கன் பாக்ஸை காஸ் பண்ணுற வைரஸ் வந்து வெரிசெலா ஜோஸ்டர் வைரஸ். இது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது? ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், டைரக்ட் கான்டாக்ட் வித் த இன்ஃபெக்டட் பர்சன். ஸோ இது என்ன ஆர்கன் அஃபெக்ட் பண்ணும்? ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். அண்ட் என்ன சிம்டம்ஸ்? எரப்ஷன் ஆஃப் த ஸ்கின், ஃபீவர் அண்ட் அன்ஈசினஸ். ஓகே, அடுத்து ப்ரிவென்ஷன் பார்க்கலாம். ஸோ இந்த டிசீஸ்லாம் வந்து வராமல் எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலான்றதான் பார்க்க போகிறோம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். ஸோ எப்போயுமே வந்து ப்ரிவென்ஷன் தான் வந்து க்யூர்னால் என்னது? நம்ம வந்ததுக்கப்புறம் அது டிசீஸ் வந்ததுக்கப்புறம் அதை க்யூர் பண்ணுறது. ஸோ நம்ம வரதுக்கு முன்னாடியே அதை தடுத்துட்டோன்னா அதுதான் வந்து நமக்கு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். Airborne diseases can be prevented if we take certain measures. ஸோ இந்த மாதிரி ஏர்போர்ன் டிசீசஸ் வந்து நம்ம வராமல் தடுக்கிறதுக்கு சில திங்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். என்னென்ன பாருங்கள். அவாய்ட் க்ளோஸ் கான்டாக்ட் வித் பீப்புள் ஹூ ஹாவ் ஆக்டிவ் சிம்டம்ஸ் ஆஃப் டிசீஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்ல நிறையா சிம்டம்ஸ், அதோட நிறைய டிசீசஸ் அதோட சிம்டம்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்து யாருக்காவது இருந்துச்சுன்னா அவங்களோட நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத அவாய்ட் பண்ணணும்.
மெயின்டைன் பர்சனல் ஹைஜீன். ஸோ நமக்கு வந்து நம்மளை சுற்றி இருக்கிற இடத்த எப்பயுமே வந்து ஹைஜீன் நீட்டாக வச்சுருக்கணும். கீப் த பேஷண்ட் இன் கம்ப்ளீட் ஐசோலேஷன். ஸோ இந்த மாதிரி டிசீஸ் வந்த பேஷண்ட்ஸை வந்து நம்ம ஐசோலேஷன் கம்ப்ளீட்டாக வந்து தனிமையாக இருக்க வைக்கணும். யாரையும் வந்து ரொம்ப க்ளோஸாக காண்டாக்டில் வச்சுக்கக்கூடாது. கவர் நோஸ் அண்ட் மவுத் வைல் ஸ்னீசிங் அண்ட் காஃபிங். ஸோ நம்ம தும்மும் போது இருமும் போதெல்லாம் வந்து நம்ம நோஸ் அண்ட் மவுத்தை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தான் தும்மணும். அவாய்ட் டச்சிங் த ஃபேஸ் ஆர் அதர் பீப்புள் வித் அன்வாஷ்டு ஹேண்ட்ஸ். நம்ம கையை வாஷ் பண்ணாமல் மற்றவங்களோட ஃபேஸு மற்றவங்களும் வந்து டச் பண்ணக்கூடாது. வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் தரவுலி. ஸோ எப்பயுமே வந்து நம்ம ஹேண்ட்ஸை வந்து நீட்டாக வாஷ் பண்ணணும். டைம்லி வேக்சினேஷன் கேன் ப்ரிவெண்ட் த டிசீசஸ். ஸோ நம்ம கரெக்ட் டைமுக்கு வேக்சினேட் பண்ணிக்கணும். அது கூட நம்ம டிசீசஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகே, இங்கே ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது பாருங்கள். டிவைட் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ் இன்டு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் அண்ட் டிஸ்கஸ் ஹவ் ஏர்பார்ன் டிசீசஸ் கேன் பி ப்ரிவெண்டட். ஸோ நம்ம கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணி இந்த மாதிரி ஏர்பார்ன் டிசீசஸை வேறு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலான்றது வந்து உங்களை டிஸ்கஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இங்கே சில ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்கள். அவாய்ட் ஓவர் க்ரௌடட் பிளேசஸ். ஸோ இந்த மாதிரி ரொம்ப நிறைய க்ரௌடடாக இருக்கிற பிளேசஸில் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஸ்டே அவே ஃப்ரம் பீப்புள் டவுன் வித் வைரல் இன்ஃபெக்ஷன். ஸோ வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்கிற பர்சன்கிட்ட நம்ம கொஞ்சம் தள்ளியே இருக்கணும், ரொம்ப க்ளோஸ் காண்டாக்டில் இருக்கக்கூடாது. யூஸ் டிஸ்போசல் டிஷ்யூஸ், அவாய்ட் ஹேண்ட் கர்சீஃப். ஸோ நம்ம வந்து டிஸ்போசல் இந்த மாதிரி காஃப் பண்ணும்போதெல்லாம் வந்து டிஸ்போசபிளான டிஷ்யூஸ் யூஸ் பண்ணணும். ஹேண்ட் கர்சீஃப்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். கவர் மவுத் நோஸ் வைல் காஃபிங் ஆர் ஸ்னீசிங். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம தும்மும் போதெல்லாம் வந்து நோஸ் மவுத்தெல்லாம் வந்து கவர் பண்ணிக்கணும். எவாலுவேஷன் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். குளோரோஃப்ளோரோகார்பன் இஸ் யூஸ்ட் இன். ஸோ குளோரோஃப்ளோரோகார்பன் சிஎஃப்சி வந்து எந்த எலக்ட்ரானிக் இதில் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ரெஃப்ரிஜிரேட்டர், ஏர் கண்டிஷனர்ஸ், போத், நன். ஸோ ரெஃப்ரிஜிரேட்டர்லையா இல்லை ஏர் கண்டிஷனர்ஸ் ஏசிலையா இல்லை ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணுறாங்க இல்லை எதுலேயுமே இது ரெண்டில் எதுலேயுமே இல்லையான்னு கேட்குறாங்க. ஸோ சிஎஃப்சி வந்து ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணுறாங்க. ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ், ஏர் கண்டிஷனர்ஸ் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ போத் டிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேஸ் இஸ் ரிலீஸ்டு பை ஆட்டோமொபைல்ஸ். ஸோ ஆட்டோமொபைல்ஸ் அதாவது வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து நம்ம ஓட்டும் போது கேஸ் ரிலீஸ் ஆகும். ஸோ அது வந்து என்ன கேஸ் ரிலீஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் வந்து கார்பன் மோனாக்சைடு, ஆக்சிஜன், ஹைட்ரோஜன், நைட்ரோஜன். ஸோ ஆட்டோமொபைல்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிற கேஸ் வந்து கார்பன் மோனாக்சைடு. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள். எ விண்ட்மில் இஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ். ஸோ விண்ட்மில் எதுக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் வந்து கெமிக்கல் எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, ஆல் ஆஃப் தீஸ். ஸோ விண்ட்மில் வந்து பேசிக்காக என்ன ஆகும்னா அந்த விண்டோட ஃபோர்ஸை வச்சு அது மூலமாக வந்து எலக்ட்ரிக் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ விண்ட்மில் இஸ் யூஸ் டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிக் எனர்ஜி. எலக்ட்ரிக் எனர்ஜியை டிக் பண்ணியாச்சு. ஃபோர்த் ஒன் பாருங்கள். இன்ஃப்ளூயன்ஸா இஸ் காஸ்டு பை. ஸோ இன்ஃப்ளூயன்ஸா எதுனால காஸ் ஆகுது? ஃபங்கஸா, பாக்டீரியாவா, வைரஸா இல்லை ப்ரோட்டோசோவாவா? ஸோ இன்ஃப்ளூயன்ஸான்றது ஒரு வைரல் டிசீஸ். ஸோ வைரஸை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபிஃப்த் ஒன் பாருங்கள். ஹைட் ஆஃப் மீசோஸ்பியர் விச் லைஸ் ஆஃப்டர் ட்ரோபோஸ்பியர் இஸ். ஸோ மீசோஸ்பியரோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. ட்ரோபோஸ்பியருக்கு அடுத்து மீசோஸ்பியர் இருக்கும்ல, அதோட ஹைட் எவ்வளோ இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம லெசன்லேயே பார்த்துருப்போம். மீசோஸ்பியரோட ஹைட் வந்து 80 to 85 கிலோமீட்டர். அடுத்து fill in the blanks. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். செகண்ட் ஹையஸ்ட் லேயர் ஆஃப் எர்த்ஸ் அட்மாஸ்பியர் இஸ். ஸோ எர்த்தோட அட்மாஸ்பியரில் இருக்கிறதுலே செகண்ட் ஹையஸ்ட் லேயர் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் தெர்மோஸ்பியர். ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் இருக்கிறதுலே ஹையஸ்ட் வந்து எக்ஸோஸ்பியர் அண்ட் அதுக்கடுத்து செகண்ட் ஹையஸ்ட் வந்து தெர்மோஸ்பியர். ஓகே, செகண்ட் ஒன் பாருங்கள். ரிலீசிங் சப்ஸ்டன்சஸ் லைக் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் into the atmosphere is known as. ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்லாம் வந்து நம்ம அட்மாஸ்பியரில் ரிலீஸ் பண்ணுற இது வந்து என்னன்னு சொல்கிறாங்க? ஏர் பொல்யூஷன். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத கெமிக்கல்ஸ்லாம் நம்ம அட்மாஸ்பியரில் ரிலீஸ் பண்ணுறது தான் வந்து ஏர் பொல்யூஷன். அடுத்து ஏர்பார்ன் டிசீசஸ் கேன் பி காஸ்ட் பை. ஸோ ஏர் மூலமாகவே வந்து காஸ் ஆகிற டிசீஸ், ஏர் மூலமாகவே வந்து ஒருத்தவங்க கிட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி டிசீஸ்லாம் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், குட்டி குட்டி ஆர்கானிசம்ஸ் மூலமாக தான் வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது.
Fourth one பாருங்க, the dash layer protects us from the harmful UV rays coming from the sun. ஸோ எந்த லேயர் வந்து சன்லேருந்து வர ஹார்ம்ஃபுல்லான யூவி ரேஸ் கிட்டேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுற லேயர் என்னது? ஓசோன் லேயர். ஸோ இந்த லேயர் வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியரில் இருக்குது. நம்ம எர்த் சர்ஃபேஸ்லேருந்து 20 to 30 கிலோமீட்டர் ஹையில் இருக்குது. அண்ட் இதுதான் வந்து சன்லேருந்து வர ஹார்ம்ஃபுல்லான யூவி ரேஸ் வந்து நம்ம மேலே படாமல் இருக்கிறதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ நம்ம மேலே அந்த யூவி ரேஸ் பட்டுச்சுன்னா நமக்கு வந்து ரொம்ப நிறைய டிசீஸ்லாம் வரும். ஸோ அதுலேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த ஓசோன் லேயர் தான். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், டேஷ் இஸ் யூஸ்டு பை பிளான்ஸ் ஆஸ் நைட்ரேட்ஸ். ஸோ பிளான்ஸ் வந்து என்ன கெமிக்கலாக நைட்ரேட்ஸாக யூஸ் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. ஸோ நைட்ரோஜனை தான் வந்து பிளான்ஸ் நைட்ரேட்ஸாக யூஸ் பண்ணுது. ஓகே, அடுத்து மேட்ச் தி ஃபாலோயிங். ஃபஸ்ட்டு ட்ரோபோஸ்பியர்ன்றது வந்து நம்ம ஹியூமன்ஸ் இருக்கிற லேயர் தான். ஸோ அதில் என்ன இருக்கும்? வெதர் சேஞ்ச். அங்கே தானே வெதர் சேஞ்சஸ்லாம் நடக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் 1 போட்டுக்கலாம். அடுத்து ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸோ ஸ்ட்ராட்டோஸ்பியர் வந்து ட்ரோபோஸ்பியருக்கு அடுத்த லேயர். ஸோ அங்கே என்ன இருக்கும்? ஓசோன் லேயர் அங்கே இருக்கும். தேர்டு எக்ஸோஸ்பியர் வந்து இருக்கிறதுலே இருக்கிறதுலே அவுட்டர் மோஸ்ட் லேயர் வந்து எக்ஸோஸ்பியர். ஸோ அங்கே என்ன இருக்கும்? சேட்டிலைட். அடுத்து ஃபோர்த் ஒன் தெர்மோஸ்பியர். ஸோ தெர்மோஸ்பியர் வந்து செகண்ட் ஹையஸ்ட், எக்ஸோஸ்பியருக்கு முன்னாடி இருக்கும். ஸோ அங்கே என்ன இருக்கும்? ஸ்பேஸ் கிராஃப்ட். அடுத்து லாஸ்ட் ஒன் என்னது? மீசோஸ்பியர். ஸோ இது வந்து மிடில் இருக்கும். ஸோ கீழே நம்ம சர்ஃபேஸ்லேருந்து தேர்டு மீசோஸ்பியர். ஸோ இதில் வந்து மீட்டியர்ஸ்லாம் இருக்கும். ஸோ மீட்டியர்ஸ்க்கு பக்கத்தில் 5 போட்டுக்கலாம். ஆன்சர் இன் பிரீஃப். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர்? ஸோ அட்மாஸ்பியரோட டிஃப்ரெண்ட் லேயர்ஸ்லாம் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ அட்மாஸ்பியர் இஸ் டிவைடட் இன்ட்டு 5 டிஃப்ரெண்ட் லேயர்ஸ். ஸோ நம்ம அட்மாஸ்பியர் வந்து டோட்டலாக 5 டிஃப்ரெண்ட் லேயர்ஸாக டிவைட் ஆகிருக்கு. த லேயர்ஸ் ஃப்ரம் த பாட்டம் அப்வர்ட்ஸ் ஆர் ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். ஸோ நம்ம சர்ஃபேஸ்லேருந்து டாப் வரைக்கும் வந்து என்னென்ன? ஃபஸ்ட்டு ட்ரோபோஸ்பியர் அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டோஸ்பியர், அப்புறம் மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர் அண்ட் லாஸ்ட்டு எக்ஸோஸ்பியர். இதெல்லாம் தான் வந்து நம்ம அட்மாஸ்பியரோட டிஃப்ரெண்ட் லேயர்ஸ். செகண்ட் கொஷின் பாருங்கள், வாட் இஸ் ஏர் பொல்யூஷன்? ஏர் பொல்யூஷன்னா என்னன்னு கேட்குவாங்க. ஸோ த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் இன் தி ஏர் which can have an adverse effect on living beings and the environment is called air pollution. ஸோ இந்த ஏரில் இருக்கிற ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் அண்ட் அதே மாதிரி இங்கே இருக்கிற லிவிங் பீயிங்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட்டுக்கு அந்த ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸால் நிறைய அட்வர்ஸ் எஃபெக்ட்னால் ரொம்ப பேட் எஃபெக்ட்ஸ்லாம், இந்த டிசீஸ் வரும், அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் வரும்ல. ஸோ அந்த மாதிரி இதுதான் வந்து ஏர் பொல்யூஷன்னு சொல்லுவாங்க. ஓகே, தேர்ட் ஒன் பாருங்கள், நேம் சம் ஆஃப் த ஏர்பார்ன் டிசீசஸ். ஸோ ஏர் மூலமாக டிரான்ஸ்மிட் ஆகிற சில டிசீசஸ்லாம் வந்து நம்மளை நேம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ டிப்தேரியா, whooping cough and tuberculosis are some of the common airborne diseases caused by bacteria. ஸோ பாக்டீரியாவால் காஸ் ஆகிற சில காமன் ஏர்பார்ன் டிசீசஸ் என்னென்ன? டிப்தேரியா, whooping cough, அப்புறம் tuberculosis. ஓகே, அடுத்து ஃபோர்த் ஒன், வாட் இஸ் குளோபல் வார்மிங்? ஸோ குளோபல் வார்மிங்கை பற்றி நம்மளை கேட்குறாங்க. Air pollution results in the accumulation of carbon dioxide in the atmosphere. ஸோ ஏர் பொல்யூஷன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம அட்மாஸ்பியரில் நிறைய கார்பன் டை ஆக்சைடு இதுவாயிடும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து லிவிங் பீயிங்ஸ்க்கெலாம் ஹார்ம்ஃபுல் தானே. ஸோ இந்த மாதிரி ஆயிடும் குளோபல் வார்மிங்கில். when gases like carbon dioxide are present in the atmosphere in a large amount, they increase the atmospheric temperature. ஸோ இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வந்து ஏர் பொல்யூஷனால் நிறையா இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னோம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப லார்ஜ் அமௌண்ட்டில் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் கூட இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து குளோபல் வார்மிங்னு சொல்கிறாங்க. ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ரொம்ப ஹீட் ஆகும். ஸோ வார்மிங்னா அப்படி தானே சொல்லுவாங்க, ரொம்ப ஹீட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து குளோபல் வார்மிங்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள், மென்ஷன் 2 ways of controlling air pollution. ஸோ ஏர் பொல்யூஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் 2 வழிகள் சொல்கிறாங்க. யூஸிங் பப்ளிக் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் கேன் ரெடியூஸ் த ரேட் ஆஃப் பொல்யூஷன். ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒருத்தர் 2 பேருக்கு ஒருக்கா காரு வண்டிலாம் எடுத்தோன்னா ஸோ அது வந்து தனியாக பொல்யூட் பண்ணும். அதுக்கு பதிலாக நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போயிட்டோன்னா கொஞ்சம் பொல்யூஷனை நம்ம குறைக்க முடியும்.
by reducing the usage of fossil fuels for burning. ஸோ நம்ம பேர்ன் பண்ணுறதுக்கு ஃபாசில் ஃபியூவல்ஸையும் நம்ம மோஸ்ட்டாக பேர்ன் பண்ணாமல் குறைக்கணும். அது கூட நம்ம ஏர் பொல்யூஷனை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுதான் வந்து 2 ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோலிங் வேஸ். ஓகே, அடுத்து நம்ம ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இஃப் தேர் இஸ் நோ அட்மாஸ்பியர் வாட் வில் பி த கண்டிஷன் ஆஃப் எர்த்? ஸோ எர்த்தில் அட்மாஸ்பியரே இல்லை அப்படின்னா எர்த்தோட கண்டிஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ எர்த்தில் அட்மாஸ்பியர் இல்லைன்னா என்ன ஆகும்? உயிரினங்களே வாழ முடியாது. ஸோ அட்மாஸ்பியர் இல்லைன்னா அங்கே வந்து எந்த கேஸஸுமே இருக்காது. அதாவது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் லிவிங் பீயிங்ஸ் வாழ்கிறதுக்கான இம்பார்ட்டண்ட்டான ஆக்சிஜனும் இருக்காது. ஸோ உயிரினமே வாழ முடியாது. ஓகே, ஆன்சர் பாருங்கள். வித்தவுட் அட்மாஸ்பியர் மீன்ஸ் நோ லைஃப் as there will be no oxygen which is essential for Earth's organism to thrive on the planet Earth. ஸோ எல்லா எர்த்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுமே வந்து எர்த்தில் உயிர் வாழ்கிறதுக்கு ஆக்சிஜன் கண்டிப்பாக வேணும். ஸோ அட்மாஸ்பியரே இல்லைன்னா கண்டிப்பாக ஆக்சிஜனும் இருக்காது. ஸோ எந்த உயிரினங்களாலும் உயிர் வாழவே முடியாது. செகண்ட் கொஷின் பாருங்கள், கிவ் சம் சஜஷன்ஸ் டு ப்ரிவெண்ட் ஏர் பொல்யூஷன். ஸோ ஏர் பொல்யூஷனை தடுக்கிறதுக்கு சில சஜஷன்ஸ் கேட்குறாங்க. ஓகே, planting more trees can reduce the amount of carbon dioxide in the atmosphere. ஸோ நம்ம வந்து நிறைய ட்ரீஸ் பிளான்ட் பண்ணோன்னா ட்ரீஸ் மோஸ்ட்டாக என்ன பண்ணும்? கார்பன் டை ஆக்சைடை இன்டேக் பண்ணிட்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணும். ஸோ நம்ம நிறைய ட்ரீஸ் வளர்த்தோன்னா நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கிற நிறைய கார்பன் டை ஆக்சைடு அதை இன்டேக் பண்ணிவிட்டு ஆக்சிஜனாக ரிலீஸ் பண்ணிடும். ஸோ அது வந்து ஏர் பொல்யூஷனை குறைக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ரெடியூஸ் த யூஸ் ஆஃப் ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் யூஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். ஸோ நம்ம நிறைய ஆட்டோமொபைல்ஸ் நம்ம வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்குல்ல அதையெல்லாம் யூஸ் பண்ணாமல் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ஏர் பொல்யூஷனை குறைக்கலாம். அவாய்ட் ஏரோசோல் ஸ்ப்ரே ப்ராடக்ட்ஸ். ஸோ ஏரோசோல் ஸ்ப்ரே ப்ராடக்ட்ஸ்னால் வந்து உங்களுக்கு இந்த ஹேர் ஸ்ப்ரே, ரூம் ஸ்ப்ரேலாம் இருக்குல்ல, இதெல்லாம் தான் வந்து ஏரோசோல் ஸ்ப்ரே ப்ராடக்ட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறத குறைக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஏர் பொல்யூஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான சில மெத்தட்ஸ். ஸோ இதோட இந்த வீடியோ ஓவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.